இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல பச்சையா தெளிவா மரமண்டைகளுக்கு வழங்குற மாதிரி சொல்றாங்க. எப்படி? இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதர் மௌத்தாகி விடும் பொழுது அவருடைய அமல் முடிந்து போகிறது. மௌத்தாகிற வரைக்கும் அமல் செய்ய முடியும். என்னமாவது துனியாவுல செயல்படுறதா இருந்தா எப்படிதான் செய்யணும்? உசுறு இருக்கிற வரைக்கும் தான் செய்யணும். இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனுஷன் மௌத்தாகி விடும் பொழுது இன்கதா அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல்கள் எல்லாம் முடிந்து போய் விடுகிறது. இல்லா மின் ஸலாத், மூணே மூணு காரியங்கள் வழியாக கிடைக்கிற நன்மையை தவிர. மூணு காரியங்கள் தான் அது அவன் செய்யறது இல்ல, முந்தைய செஞ்சு வச்சுட்டு போன மூணு காரியங்கள் வழியா அவனுக்கு நன்மை கிடைக்குமே தவிர மௌத்தா போன பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இன்னும் மூணு காரியம்: சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, சாலியான குழந்தை. இந்த விஷயங்களை செஞ்சு வச்சுட்டு போயிருந்தான்னு சொன்னா மௌத்துக்கு பிறகு அவனுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு கிணறு வெட்டி போனா அதுல இருந்து பல பேர் தண்ணி குடிக்கிறாங்கன்னா குடிக்க எனக்கும் நன்மை கிடைக்கும். நான் ஒரு கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு போறேன், மௌத்தா போயிட்டேன், அது நீங்க கற்றுக் கொடுக்க, நீங்க அவருக்கு கற்றுக் கொடுக்க, இப்படி எத்தனை பேர் கற்றுக்கிட்டாங்களோ நான் செய்யாட்டாலும் நான் செஞ்ச மாதிரி இது வருது, எனக்கு அப்பப்போ நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி ஒரு சாலியான பிள்ளைய பத்துட்டு போறேன், நான் மௌத்தா போன பிள்ளை எனக்காக ஒரு துஆ செய்யறான், எனக்காக ஒரு துஆ செய்ய எனக்கு ஒரு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்குது. ஆக மௌத்தா போன பிறகு ஒரு மனுஷனுக்கு நன்மை கிடைக்கிறதுனா இருந்தா அவன் உசுரோடு இருக்கும்போது செஞ்சுட்டு போன மூணு காரியம் தான் இருக்கே தவிர மௌத்துக்கு பிறகு ஒண்ணு செய்ய முடியாதுட்டாங்க. மௌத்தா போன பிறகு ஒருத்தவங்க நன்மை கிடைக்கிறதா இருந்தா உசுரோட இருக்கும் பொழுது மூணு காரியம் செஞ்சிருக்கணும். இந்த மூணு காரியத்தின் வழியாகத்தான் அவனுக்கு நன்மை கிடைக்கும்ங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா மௌத்துக்கு பிறகு அமல் முடிஞ்சு போச்சுன்ற பிறகு இது அமலா இல்லையா? அற்புதம் செய்யறது அமலா இல்லையா? அது ஒரு சாதாரண அமல் இல்லையா? சராசரியான அமலே முடிஞ்சு போச்சுன்னா பெரிய அதிசயமான அமல்களை எப்படி செய்ய முடியும்? அவர் நம்ம வீட்டுல சோறு செய்யற மாதிரி தெரியல, அவருக்கு அரைக்கி அப்படி அரிசி போடுறோமா? நம்ம வீட்டுல ஒரு மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னோம், அவருக்கு சேர்த்து ஒரு அரைக்கி அப்படி அரிசி நம்ம போடுவோமா? போட மாட்டோமே. அவருக்கு அவன் சேர்த்து பிறந்தா வந்தா ஒரு சட்டையும் கையிலையும் சேர்த்து எடுப்போமா? இருக்குமா? நமக்கு நல்லா தெரியுது அமல் அதனாலதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிறோம். அமல் முடிஞ்சு போச்சு நினைக்கிறதுனாலதான் அவருக்கு துன்யாவில் ஒரு உணவும் கிடையாதுங்கிறோம். அவருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுனாலதான் அவர் மௌத்தா போகும்போது சின்ன வயசு 25 வயசுல ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, சாலிஹா நல்லடியார், அவர் கொண்டாட்டி இருக்கு, இதான் முடிஞ்சது, வேற கல்யாணம் பண்ணிக்கிறோமா இல்லையா? அது பொண்ணுக்கு உசுரோட இருந்தா வேற கல்யாணம் பண்ணி வைக்குவோமா? அப்ப எத்தனையோ நிகழ்ச்சிகள், சொத்து மௌத்தா போன சொத்தை மட்டும் பாக பிரிச்சுக்கிறோமே அவசரமா. மௌத்தா போன ஆள் சொத்தாலும் பிரிக்க முடியும், உசுரோட இருக்கிற ஆள் சொத்தை சட்டப்படி பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது, கிரிமினல் குற்றமாயிரும். அப்ப உசுரோட இருக்கிற ஆள் கொண்டு புதைக்க முடியுமா? மௌத்தா போனாலும் ஒண்ணு புதைச்சிருக்கிறோம், அடக்கம் பண்ணி இருக்கு, எவ்வளவோ சான்றுகள் இருக்கு. ஆக மௌத்தா போன நல்லா தெரியுது, மௌத்தா போனா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தெரியுது. ஆனாலும் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? மௌத்தா போன பிறகு அற்புதங்கள் நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்க ரீதியா இதுக்கு ஆதாரம் கிடையாது. மௌத்தா போனா பினிஷ், ஹயாத்தோடு. இந்த மௌத்துக்கு தான் என்ன அர்த்தம்ங்கிற நான் கேட்கிறேன். உசுரோடு இருக்கும்போது செஞ்ச அவ்வளவு வேலையும் மௌத்தா போன பிறகு செய்வார்னா மௌத்துக்கு தான் என்ன அர்த்தம்ங்கிற? மௌத்துக்கு அர்த்தம் வேணாமா? அப்ப இப்ப இருக்கிற மாதிரியே அப்போ இருக்கிறாராம், இதே மாதிரியே சோறு திங்கிறாராம், படுத்து இருக்கிறாராம், வர்றாராம், போறாராம், கதவை தட்டுறாராம், என்னமோ விடுறீங்களே. இப்ப மௌத்துக்கு தான் என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் இல்லாம போகுது. ஹயாத்துக்கு மௌத்துக்கு வித்தியாசம் வேணாமா? ஹயாத்துக்கு தான் இருக்கிறான்னா என்ன அர்த்தம், மௌத்தா இருக்கிறான்னு என்னவெல்லாம் அங்கே பேசிக் கொண்டிருந்தார்களோ அறிவிச்சுட்டு போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா யாரும் வர முடியாதுங்க. ஆக மௌத்துக்கு பிறகு யாராவது கராமாத்து செய்வாங்க, அற்புதம் செய்வாங்க என்று யார் நம்பினாலும் அவர்கள் திருக்குர்ஆனை மறுக்கிறார்கள், குர்ஆனுடைய வசனத்தை மறுக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை மறுக்கிறார்கள், போதனைகளை மறுக்கிறார்கள், இஸ்லாத்தை மறுக்கிறார்கள் என்றுதான் பொருள். ஆக மரணத்திற்கு பிறகு யாருமே அற்புதம் செய்ய முடியாது. அப்படியானால் ஒரு கேள்வி, இந்த இடத்துல இதை ஒட்டி ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். தர்காவுல நடக்குது, சிறிய ஒரு கேள்வியை கேட்டுவாங்க. இது சர்வசாதாரண பலமுறை கேட்ட கேள்விதான். தர்காவில் நாங்க படுக்கிறோம், வயிற்று வலி நீங்கிறது, தலைவலி நீங்கிறது, சிகிர் எடுக்கப்படுது, சிகிர் வைக்கப்படுது, ஆபரேஷன் எடுக்கிறாங்க, மயிர் எடுக்கிறாங்க, கண்ணாடி பாட்டில் எடுக்கிறாங்க, கத்தி எடுக்கிறாங்க, முட்டை எடுக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், அது வாட்டுக்கு அளந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. என்னென்னவோ நடக்குது தர்காவுல. இது ஒரு பெரிய இதெல்லாம் நீங்க பிரச்சார சாதனம். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க தர்காக்கள்ல கூட்டங்கள் நிறைஞ்சு வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்ன ஒரு காரியம் நிச்சயமா நடக்க முடியாது, நிச்சயமா நடக்க முடியாது. அது ஒரு முஃமின் நம்பணும். வேற என்னவா இருக்குன்னு அது நான் ஏற்கனவே சொன்னபடி ரெண்டு வழி. ஒன்னும் ஷைத்தானுக்கு அல்லாஹ் சில சக்தியை கொடுத்திருக்கான் வழி எடுக்கிறதுக்கு, சொல்லியிருக்கானா இல்லையா?
சைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டு வந்திருக்கானா இல்லையா? இங்க என்னத்தையாவது செஞ்சு காட்டுனா தான் இவன் பள்ளிவாசலுக்கு போற ஒருத்தனை கொண்டு வந்து கபூர்ல கொண்டு வந்து வண்டி போட வைக்க முடியும், கபூர்ல கொண்டு வந்து நெத்திய வைக்க முடியும். அதுக்காக வேண்டி சைத்தான் ஒரு வர நடக்க முடியாது. அது ஒரு முமின் நம்பணும். வேற என்னவா இருக்குன்னு அது நான் ஏற்கனவே சொன்னபடி ரெண்டு வழி. ஒன்னும் சைத்தானுக்கு அல்லாஹ் சில சக்தியை கொடுத்திருக்கான் வழி கெடுக்கிறதுக்கு, சொல்லியிருக்கானா இல்லையா? சைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டு வந்திருக்கானா இல்லையா? இங்க என்னத்தையாவது செஞ்சு காட்டுனா தான் இவன் பள்ளிவாசலுக்கு போற ஒருத்தனை கொண்டு வந்து கபூர்ல கொண்டு வந்து வண்டி போட வைக்க முடியும், கபூர்ல கொண்டு வந்து நெத்திய வைக்க முடியும். அதுக்காக வேண்டி சைத்தான் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். இல்ல உங்க யாரை தேவை அதுலயும் அல்ல எல்லாருக்கும் வரம் கொடுக்கல. இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இஹ்லாஸோடு அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று எண்ணுகிறார்களே அவர்களை தவிர மற்றவங்கள்ட்ட நான் என் வேலையை காட்டுறேன்னு சொல்லிட்டு வரான் சைத்தான். சைத்தான் சொல்லும் போது கூட உன்னுடைய எல்லா அடியாரையும் இருப்பேன்னு சொல்லலங்க, அப்படி சொல்றான். சைத்தான் சொல்லிட்டு வர்றான் இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், முக்லிஸான ஹாலிஸான இஹ்லாஸோடு உன்னை மாத்திரம் நம்பி இருக்கிறார்களே அவங்கள தவிர பாக்கி பேரெல்லாம் நான் ஒரு சுத்திட்டு வர்றேன் அப்படின்னு தான் அல்லாஹ்ட்ட கேட்டான். அல்லாஹ் அதைத்தான் அனுமதி கொடுத்தாங்க. துக்குநாள் எடுத்து பாருங்க, எல்லா அடியாரையும் எடுக்க அல்ல பர்மிஷன் கொடுக்கல. எவன் ஒருவன் அல்லாஹ் ஒருத்தன் ஆண்டனா நடக்கும் நம்புறானோ அவங்கிட்ட இந்த சைத்தானுடைய வேலை நடக்காது, அவன் குடும்பத்துல இந்த மாதிரி வராது. அவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆட்டம் இருந்தா தான் இந்த மாதிரி தர்காவையும் ஓடுறதுக்கால இழுத்துட்டு போறதுக்கு சைத்தானுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுப்பான். யாருக்கு இதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட சைத்தான் செல்ல முடியாது என்று அல்லாஹ் உத்தரவாதத்தோட தந்திருக்கிறான் முஃமின்களுக்கு. ஆக இது சைத்தான் செய்யற வேலையா இருக்கணும் ஒண்ணு, அல்லது மனுஷன் சைத்தான் செய்யக்கூடிய செட்டப்புகளா இருக்கணும். ரெண்டு நான் சேர்ந்து நடக்கு. இன்னைக்கு தர்காவில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் இருக்குது. சிலது சைத்தான் செய்யக்கூடிய வேலைகளா இருக்குது, சிலது மனிதன் செய்யக்கூடிய செட்டப்புகள். மக்களை கூட வைக்கணும்னு சொன்னா சில செட்டப் செஞ்சு ஆக வேண்டி இருக்குது, அப்பதான் உண்டியல் நிறையும். இதுக்காக வேண்டி அதை வைத்து சில பேர் பிழைப்பு நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் சில செட்டப்புகளை செய்கிறார்கள். இது ஆதாரப்பூர்வமாக பல நிகழ்ச்சிகளை நாங்களே ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம், நாங்களே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த சைத்தான் எப்படி செய்யறான் அப்படின்னு பார்க்க போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மர்ஆனி ஃபகத் ரானி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இது புகாரில எல்லாம் இருக்கு. யார் ஒருவன் என்னை பார்க்கிறானோ கனவில அவன் என்னை தான் பார்க்கிறான். ஏனென்றால் ஷைத்தான் என் வடிவத்தில் வரமாட்டான், உருவெடுக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. ஷைத்தான் என் வடிவத்துல வரவே மாட்டான்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வடிவத்துல ஷைத்தான் வரமாட்டான்னு சொன்னா யார் வடிவத்தில வரலாம்? யார் வடிவத்திலையும் வரலாம். நான் தான் அப்துல் காதர் ஜிலானி வரலாம், நான் தான் சாவுலவி பாஷா சொல்லலாம், வரலாம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அவுலியா பேர்ல வரமாட்டான்னு சொல்லல, எப்படிதான் சொன்னாங்க? இன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி, என் வடிவத்தில் ஷைத்தான் வரமாட்டான். அப்படியானால் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த அற்புதம் நடக்குன்னு சொல்றாங்களே, எதுக்கு நான் இதை கொண்டு வந்து ஜாயினாக்குறேன்னு கேட்டா இவங்க சொல்லக்கூடிய அற்புதம் பூரா கனவுல நடந்ததான் சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. எப்பன்னு கேட்டா கத்தி எடுத்துட்டு வந்தாரா, என்ன கத்தி, எப்ப எத்தனை மணிக்கு வந்தாரு, தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் வந்தாரு, அப்ப கனவு தானே. அப்ப எல்லாம் கனவு. இவங்க சொல்லக்கூடிய அவ்வளவு நிகழ்ச்சிகளும் டைரக்டா ஆள் வந்ததாகவோ அவர் கிட்ட உட்கார்ந்து இருந்ததாகவோ காப்பி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போனதாகவோ இப்படிலாம் சொல்றாப்புல தெரியல. எதை பார்த்தாலும் கனவு சமாச்சாரம். கனவுல வந்தாரு, கத்தியை எடுத்தாரு, அறுக்கிற மாதிரி இருந்துச்சு, கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு, முட்டையை எடுத்தாரு, அதை எடுத்தாரு, கண்ணாடி கூட எடுத்தாரு, எப்பங்க எடுத்தாரு கனவுல. அப்ப இந்த முசீபத்து பூரா நடக்கிறதுனா எங்க நடக்குது? கனவுலதான் நடக்குது, நனவுல நடக்கவே இல்லை. ஒரு நாளாவது கூட்டிட்டு வாங்கலாம் பார்ப்போம். பார்த்திருக்கீங்களா யாராவது? இல்ல. அப்ப சாவுலவி பாஷா வந்ததாகவோ அறுத்ததாகவோ கோழி முட்டை எடுத்ததாகவோ சொல்றது கூட யாரு வேலை? சைத்தான் வேலை, சந்தேகமே கிடையாது. ஏன்? அவங்க பேரை சொல்லிட்டு சைத்தான் வர முடியும். சைத்தானுக்கு இதுல என்ன லாபம்? இதுலதான் பெரிய லாபம். வேற சினிமா கொட்டையில் இருக்கிற லாபத்தை விட, கல்லுக்கடையில் இருக்கிற லாபத்தை விட, லாட்டரி சீட்ல இருக்கிற லாபத்தை விட ஷிர்க்குக்கு இழுத்துட்டு போறது பெரிய லாபம் இல்லையா? சினிமா கொட்டைக்கு போனா ஒரு ஹராம செய்யலாம், அதான் மன்னிச்சிடலாம், நான் தான் மன்னிச்சிடலாம். அது மாதிரி திருடுனா அது ஒரு ஹராம செய்யலாம். லாட்டரி சீட்டு சூதாடுறான். ஷிர்க்கு இணை வைக்கிறது என்ன குற்றம்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு இருக்கிறதா சைத்தானுடைய பெரிய வேலைங்க. அப்ப சைத்தானாக்கும் கனவுல நான் தான் அப்துல் காதர் ஜிலானி அறுக்கிறேன் பாருன்னு சொல்லி இது ஒரு இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறேன். சைக்காலஜிக்கலா ஒரு எஃபெக்ட் இருக்குங்க.
இந்த மாதிரி பேயோ பிசாசோ ஒண்ணும் கிடையாது மார்க்கத்துல. இவன் வயிற்றுல கோழி முட்டை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இருக்காது. இவன் வயிற்றுல கண்ணாடி ஓடுதல் கிடக்கும் நினைக்கிறீங்களா? அதுவும் இருக்காது. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, என்னமோ நமக்கு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். கனவுல சைத்தான் அப்படியே எடுத்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்த உடனே குணமாயிடுச்சு, மனசு திருப்தி ஆயிடுது. காலையில எந்திரிச்ச உடனே இவனுக்கு திருப்தியாக ஆயிடுது. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இவனுக்கு வயிற்றுல என்னமோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த பள்ளி கதை கேள்விப்பட்டிருப்பே இல்லையா? ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் தானா, அவன் என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவானா. என்னத்தை சாப்பிட்டாலும் இது கதையா நீங்க நினைக்கக்கூடாது. சைக்காலஜிக்கல் இதை புரிய வைக்கிறதுக்கு இப்படி உண்மையிலே இப்படி நடக்கும். உண்மையிலே இது உண்மையான விஷயம் தான். இது தத்துவ ரீதியா ஒருத்தன் எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவானா. என்ன காரணம்னு கேட்டா, இவன் சாப்பிடும் பொழுது ஒரு பள்ளி ஒண்ணு உளுந்துருச்சு. பள்ளி ஓரத்துல சாப்பாட்டுல பள்ளி உளுந்த உடனே இவன் சாப்பிட்டு இருக்கான். டக்குன்னு விளக்கு அணைஞ்சிருச்சு. விளக்கு அணைஞ்ச உடனே சாப்பிட்டு இருக்கான். பொண்டாட்டி விளக்கு கொடுத்து வைக்கிறான். அந்த இடத்துல உளுந்த பள்ளியே காணல. சோத்துல இருந்த பள்ளிய இவன் என்ன நினைச்சிட்டான், பள்ளியில சாப்பிட்டு விட்டோம், வாய்க்குள்ள போச்சு, அது உசோட உளுந்து ஒளிபச்சு போல இருக்கு, அது என்னாச்சுன்னு தெரியல. இவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம சாப்பிட்டது எதை, பள்ளிய சாப்பிட்டோம். பள்ளி உள்ள ஓடுச்சுன்னா அவனுக்கு எப்படி இருக்கு? ஒரு மனுஷனுக்கு நமக்கு தான் எப்படி இருக்கும்? பள்ளின்னு இல்ல, எது ஒன்று நமக்கு பிடிக்கலையோ அது உள்ள போச்சுன்னு சொன்னா ஒரு மாதிரியாக மட்டுக்கிட்டு தான் வரும். இவன் ஒரு மறையன், இவனு என்னன்னா வைத்தியம் எல்லாம் போய் பார்க்கலாம். எல்லாரும் நினைச்சுட்டாங்க பைத்தியக்கார பேர பள்ளியே உள்ள போயிருந்தாலும் தான் என்னடா, அது என்ன பலாய போனால் 4 மணி நேரத்துல ஜீரணமாயி போயிருமே. பள்ளி உள்ள போயிருந்தாலும் 4 வருஷத்துக்கா இருக்க போது இவனு வருஷக்கணக்கில் இருக்கின்ற வியாதி. எதை சாப்பிட்டாலும் வாந்தி, ஏன் பள்ளி உள்ள இருக்குன்னு நினைச்சுட்டே இருக்கான். அப்ப இவனோட நம்பிக்கை என்னன்னு சொன்னா, போன பள்ளி உள்ளதான் கிடக்குது, அது வெளியே வரல. இந்த நம்பிக்கை வந்த உடனே இது போனாலும் அந்த எண்ணம் வெளியே தள்ளி விட்டுருது. உடனே டாக்டர் பல டாக்டர் போனான். இவனுக்கு புத்திசாலித்தனமா விளக்கம் சொல்ல டாக்டர் எல்லாம் தேவைப்படாது. இவனுக்கு இவன் மாதிரி மடத்தனமா போய் கொடுத்தாதான் இவனுக்கு சரியா வரும் சிகிச்சை. எல்லா டாக்டரும் உள்ள வச்சுட்டு போறான். அத பைத்தியக்கார போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு ஒண்ணும் தெரியல, வயிற்றுல ஒன்னையும் காணா, அப்படியே தின்றிருந்தாலும் உள்ள இருக்குமா, இதையெல்லாம் சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். அதை போய் ஆகலாம், தீர மாட்டேங்குது. ஒருத்தன் பார்த்தான், ஓ இருக்குதுப்பா, கைய பிடிச்சு பார்த்து இருக்கு, நீங்க மடப்பயிடுவோம், உள்ள கிணறுக்கு வயிற்றுல பள்ளி இருக்குது, இவனெல்லாம் சரியான வைத்தியம் இல்ல, நான் அதை வெளியே கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாளைக்கு வா, இந்த மருந்தை நீ சாப்பிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டான். நாளைக்கு வந்தவன இவன் ஏற்கனவே நினைச்சுதான் ஒரு பள்ளிய புடிச்சு அடிச்சு இந்த பறிக்கா இருக்கல எச்சு துப்புறது அது ஒண்ணு வாங்கி வச்சு உள்ள போட்டு வச்சிருக்கான். இவனுக்கு வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு மருந்தை கொடுத்தவன வாந்தி எடுத்தா பாருங்க, இந்த பறிக்கல குடிச்சவன பள்ளி பதக்குது. ஏற்கனவே பார்த்தா பாடா பள்ளி வந்துருக்கு, உள்ள இருக்கிற பள்ளி வந்துருச்சு, இதான் இவனுக்கு மருந்து. உண்மையில அவனுக்கு பள்ளியும் இல்ல, அது வெளியே வரவும் இல்ல, உள்ள போகவும் இல்ல, இதான் உண்மை. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், உள்ளக்கு என்னமோ இருக்குன்னு நினைச்சுக்கிற. இந்த எண்ணத்தை நீக்காத வரைக்கும் ஒரு பரிகாரம் இவனுக்கு கிடையாதுங்க. இந்த அடிப்படையில் அவன் என்ன வைத்தியம் செய்ய உடனே இவனுக்கு பள்ளி போச்சுன்னு நினைச்சான் பாருங்க, போன பள்ளி இந்த வந்துருக்கு மிதக்குது, இனி கவலை இல்ல, திங்கிறான், எல்லாம் எடுக்குது, வாந்தி இல்ல. இதே கேஸ் தாங்க இவன் இந்த தர்காவுக்கு போறான் பாருங்க. இவனுக்கு சின்ன பிள்ளையிலேயே சிகிரு, பேய், பிசாசு, வஞ்சனை, சூனியம் என்னமோ சொல்லி பயம் காட்டி வச்சாச்சு. முட்டையை வச்சுட்டான், விட்டையை வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், எல்லாம் பயம் காட்டினவுடனே இவன் நினைக்கிறான் வயிற்றுக்குள்ள ஒரு பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறான். அட எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தெரிய மாட்டேங்குது. இவன் நினைக்கிறான் வயிற்றுக்குள்ள ஒரு பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறான். மனசு தாங்க வயிற்றுக்குள்ள உழவு முடி பந்தங்களா இருக்குன்னு நினைக்கிறான். வயிற்றுக்குள்ள கோழி முட்டை 4 இருக்குன்னு நினைக்கிறான். எப்படா இருந்துச்சு, அறுத்து எடுத்துருமே, அறுத்து ஆபரேஷன் பண்ணி பார்த்தாலும் கிடைக்காத, இது அவனுக்கு வழங்க மாட்டேங்குது. அப்ப இவனுக்கு என்ன ரூட்டு, சைத்தானைய தெரிஞ்சு வச்சிருக்கான். எல்லாம் சைத்தான், வைத்தியர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சைத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன, இவனுக்கு அதை எடுக்கணும், இல்லாத எடுக்கணும். இல்லாத எப்படி எடுக்கிறது, எடுக்கிறதா நடிக்கணும். இருக்கிறத எடுக்கலாமுங்க, இல்லாத எடுக்க முடியுமா, இல்லாத எடுத்ததா காட்டணும். சைத்தானுக்கு தான் நரம்பு ஓடுற இடத்துலதான் ஓடிட்டு இருக்கிறான, அவனுக்கு தெரியுது, ஊடுருவான். இவனுக்கு என்ன செய்யணும், கனவுலையே அப்துல் கார் ஜிலானி பேரை போடுவோம், நான் அப்துல் கார் ஜிலானி, உன் வயிற்றுல அவன் என்ன நினைக்கிறான் அதையே போய் சொல்றது. இவன் 4 முட்டை இருக்கு நினைச்சா அதையே போய் சொல்றது. வயிற்றுல ஏதாவது ஊசி வச்சுட்டாங்கன்னு நம்பிட்டு இருந்தான்னு சொன்னா, உன் வயிற்றுல ஊசி இருக்குது, எடுக்க வந்திருக்கிறேன், கத்தி
அப்படி இவன் கற்பனை பண்றதாங்க அது அவளியா இருப்பாரு. பச்சை தலப்பா கட்டிக்கிட்டு, பச்சை இது கட்டிக்கிட்டு, பச்சை குதிரையில வந்து இப்படி எல்லாம் இவன் எப்படி கற்பனை பண்ணி வச்சிருப்பான் அவளியாவுக்கு. அந்த சூரத்துல எல்லாம் சீத்தா வருவான். பச்சை தலப்பாக்கு சம்பந்தம் இல்ல, இவனுக்கு ஆபரேஷன் பண்ற ஆள் எப்படித்தான் வருவான். இவன் என்ன மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருக்கானோ அந்த கோலத்திலாம் வந்து அறுத்து எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பார்த்த உடனே நினைச்சுக்கிறது அவளியா வந்தாங்க, அறுத்தாங்க, ஊசி எடுத்துட்டாங்க, இதாங்க கதை, வேற ஒண்ணும் கிடையாதுங்க, இதுதான் உண்மையானது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றார், ஒரு சஹாபி வந்து ஷைத்தான் என்ன மாதிரிலாம் வேலை, கனவுல எப்படி ஷைத்தான் வந்து வேலை செய்வாங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். எல்லாத்தையும் விட்டாடி கூட ஹதீஸ் குர்ஆன்ல இருக்கணும். ஒருத்தர் வர்றார் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தலை 2 துண்டா வெட்டப்படுற மாதிரி நான் கனவு கண்டேங்கிறார். தலையை வெட்டுற மாதிரி கனவு கண்டு இவர் இருக்க முடியுமா? இவர் கேட்கிறார், வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கனவு ஒன்று கண்டேன், அந்த கனவுல என்னுடைய தலை 2ஆ வெட்டப்படுது, தலையும் உடம்பையும் தனியா வெட்டி எடுக்கப்பட்டது, இப்படி வந்து நான் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, அதனால ஷைத்தான் வேலை, இவன் ஷைத்தான் இதுக்கெல்லாம் பலன் கேட்டு தெரியாத, ஷைத்தான் பல மாதிரி உங்களுடைய கனவுல வந்து ஊடுருவி சில வேலைகளை செய்வாங்கிறாங்க. இது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸுங்க. அப்ப ஷைத்தான் வந்து கனவுல வந்து தலையை வெட்டுற மாதிரி, முண்டத்தை வெட்டுற மாதிரி, ஆபரேஷன் பண்ற மாதிரி எல்லாம் வேலைகளை காட்டுவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரமா இருக்குது. கனவுல வந்து பாக்குறத வச்சுக்கிட்டு அதை அவுளியான்னு முடிவு பண்ண முடியாது. முதல்ல இதுக்கு நான் பல தடவை சொன்ன விஷயம் தான், இதுதான் ஒரு லேசா ஞாபகத்துக்குவோம். ஒரு ஆளை பத்தி அப்துல் காதர் ஜிலானி இவர் தான் சொல்றதா இருந்தா முன்னாடி பார்த்திருக்கணும். நீங்க முன்ன பார்த்திருக்கீங்களா அப்துல் காதர் ஜிலானிய? அப்பதானே கனவுல இவர் வந்தாருன்னு சொன்னா, என்னை வந்து பார்த்தவங்க தான் கனவுல பார்த்தவங்க நான் கண்டுபிடிக்க முடியும். என்னை பார்க்காத ஆட்களா இருந்தா கண்டுபிடிக்க முடியுமா? என்னை ஏற்கனவே பார்த்த ஒரு ஆளா இருந்தா தான் நாளை கனவுல கண்டா இந்த ஆள் தான் இவன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். என்னைய பார்க்காத ஒரு அமெரிக்காவில் உள்ளவனுக்கு நான் கனவுல தெரியுறேன்னு வச்சுக்குவோம். அவன் என்ன நினைக்குவான்? எவ்வளவு காட்டு போய் நினைச்சு போயிடுவான். அவ்வளவு நினைக்குவான், இன்னான்னு தெரியுமா அவனுக்கு? தெரியாது. அப்ப நான் கேட்கிறேன், அப்துல் காதர் ஜிலானிய நீங்க கனவுல பார்த்தேங்கிறீங்களா? அவரை முன்ன பின்ன பார்த்திருக்கீங்களா? அவர் மூத்தா போகும்போது எத்தனை வயசு? அவர் என்ன கலர்ல இருந்தாரு? அவர் தாடி நரைச்சிருந்துச்சா கருப்பா இருந்துச்சா? அவர் தலப்பா கட்டுவாரா கட்ட மாட்டாரா? கட்டுனா எவ்வளவு பெருசா கட்டுவாரு? அவர் பட்சத்துல போதான் கட்டுவாருன்னு சொல்ல முடியுமா? குதிரையெல்லாம் ஓட்டுவாரு அவரு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தார் அல்லவா, அவர் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப உங்களுக்கு தெரியவே செய்யாது. நீங்க அப்துல் காதர் ஜிலானியும் பார்த்தது இல்ல, ஷாவுல் பாஷாவையும் பார்த்தது இல்ல, ஏர்வாடி இப்ராஹிம் உலில்லாவையும் பார்த்தது இல்ல, பார்க்காத ஒரு ஆளுடைய சூரத்தை ஆக்க ஷைத்தான் வந்துட்டு நான் தான் அப்துல் காதர் ஜிலானின்னு சொல்றான். இது நம்ப முடியுமா? இது நம்ம ஈமான பறி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைங்க. ஷைத்தான் இது போக ஷைத்தான் எல்லாத்தையும் நடத்தணும். நீங்க அதை நினைச்சுக்கிறீங்க. இங்க உள்ள கேஸ் நாவூர் எடுத்துக்கிட்டா, ஏர்வாடி எடுத்துக்கிட்டா ஒரு 10% இப்படி நடக்குங்க. பாக்கி 90 செட்டப் பண்றது ஆட்களை வச்சு. ஆடு தலையை விரிச்சு போட்டு ஆடு 100 ரூபா ஒரு நாளைக்கு கூலி ஆட வேண்டியது. அப்ப வந்தாங்க, அது சொன்னாங்க. பொய் சொல்ற ஏஜென்ட்கள் இருக்காங்க நிறைய பேர். 10% நடக்கிறது இப்படி ஷைத்தான் வேலை. 90% ஏஜென்ட்களை வச்சு செட்டப் பண்ணிக்கிட்டு செய்யறதுங்க. சங்கரமந்தல் ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, கேட்டு பாருங்க. சங்கரமந்தல்ல ஒரு வீட்டுல ஒரு பெண் வேலைக்கு இருந்துச்சுங்க. நாங்களும் சங்கரமந்தல்ல அரபிக் காலத்தில் இருந்த நேரம் ஒரு பெண்ணு வேலைக்கார பெண்ணு. அது என்ன பண்ணும்னா, வியாழக்கிழமை இங்க வந்துடும். எங்க உங்க ஊருக்கு தான், நான் ஊருக்கு வந்துடும். வந்தா என்னன்னு தெரியல. அது அவரே வந்து சொல்லி காட்டினாருங்க. அவரே வந்து இந்த நிகழ்ச்சி சொல்லி காட்டினார். வந்துட்டு பார்த்தா ஒரு நாள் இவர் வந்திருக்காரு. இங்க அவர் வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு தலை விரிச்சு போட்டு ஆடிட்டு கரெக்டா சனிக்கிழமைக்கு வேலைக்கு வந்துருவான். வியாழக்கிழமைக்கு வந்துட்டு சனிக்கிழமை கரெக்டா அவர் வீட்டுக்கு வேலைக்கு வந்துடும். வேலை இருக்குது, வேற வேலை இருக்குன்னு சொல்லி லீவு போட்டு வந்துருமா. வீட்டு வேலைக்கு இந்த சங்கரமந்தல் எல்லாம் சில பெண்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பெண்ணு. அப்புறம் என்ன ஆண்டு விசாரிச்சா, இவர் ஒரு நாள் வந்துட்டாரு, பாத்துட்டாரு. ஒரு நாள் வந்திருக்காரு தர்காவுக்கு. வந்தா தலையை விரிச்சு போட்டு ஆடுறத அவரே பாக்குறாரு. பார்த்து சின்ன ஆண்டவருக்கு ஒண்ணு ஓடல. சரி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. சனிக்கிழமை வந்தவனு கேட்கிறாரு, என்ன செய்தி? இல்லைங்க, வந்து 10 ரூபா தருவாங்க, சோறு தருவாங்க, அதுதான் ஆடினேன். அப்படியே கொண்டு வந்து எங்கிட்ட நிரூபிச்சார். சங்கரமந்தல்ல தீன் வழக்க கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டத்திலேயே அவரை சொல்ல வச்சு மக்கள் மத்தியில நிரூபிச்சு காட்டணும். எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரியான சில செட்டப்புகள் பண்ணப்படுறதும் உண்டு, சிலது இப்படி ஷைத்தானுடைய வேலைகளால நடக்கிறதும் உண்டு. ஆனா இப்படி பல இடங்கள்ல ஏற்பாடு நிறைய பாக்குறோம்.
எல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, ரத்தம் கக்கலாம், அதை கக்கலாம், இதை கக்கலாம், இப்படி எல்லாம் சில கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டு ஏற்பாடு செய்யறது உண்டு. ஆக ஒரு உண்மையான மூமின் இதையெல்லாம் நம்பக்கூடாது. அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் அப்படின்னு உறுதியான நம்பிக்கை வச்சுட்டா ஒண்ணு சைத்தான அணுக முடியாது. இந்த மாதிரி சைத்தான நம்புற நிலைமைக்கு அல்லாஹ் நம்ம ஆளாக்க மாட்டாங்க. சைத்தானே அப்படி சொல்லிட்டு வந்திருக்கான், சைத்தான கை வைக்க மாட்டேன்ட்டான். எல்லாத்தையும் விளையாண்டுருவேன், ஒரே ஒரு ஆள்தான் நான் போக மாட்டேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், முஹ்லிஸான கலப்பற்ற உன்னை மாத்திரமே நம்பக்கூடிய ஹாலிஸான அடியார்களை தவிர மற்றவங்கள்ட்ட நம்முடைய விளையாட்டை எல்லாம் காட்ட போனேன் அப்படின்னு சைத்தான் சொன்னா அதுக்கு தான் அல்லாஹ் அனுமதியும் கொடுத்தான். அதனால அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரம் நம்பி நம்ம உறுதியா இருக்குன்னு சைத்தான நம்பி ஈமான பறி கொடுத்துட கூடாது. நீங்க இந்த மாதிரி அற்புதம் நடக்கிறதுனால எல்லாம் நீங்க அவுளியா தான் செய்யறாருன்னு சொல்ல பாத்தீங்கன்னு சொன்னா வேளாங்கண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கு, இங்க நீங்க இதை காட்டினா நான் அதை காட்டுவேன். வேளாங்கண்ணி நடக்குதா இல்லையா? இதை விட கூட நடக்குது. நீங்க நாகூர்ல எவ்வளவு நடக்குன்னு சொல்றீங்களோ அதை விட 4 மடங்கு நடக்குது. அங்க போய் பார்த்தா கண்ணாடி போட்டு அருங்காட்சியகம் போட்டு வச்சு என்னென்னமோ எடுத்து வச்சுக்கலாம். கை, காலு, நெஞ்சி, தலை பார்த்தா பிரிச்சு தங்கத்திலையும் வெள்ளியில ஒவ்வொருத்தரும் செஞ்சு கொடுத்துருக்கான். சைக்கிள், காரு, பஸ், மோட்டரு, சர்டிபிகேட், என்னென்னமோ பேனா, பென்சில் எல்லாம் தங்கத்துல செஞ்சு வச்சிருக்கான். என்ன அவன் ஒண்ணு குணமாயிருச்சான், அதுக்கு அவனுக்கு கொண்டாந்து காணிக்க வச்சிருக்கான். அப்ப வேளாங்கண்ணி மாதா அவுளியாக சொல்லுவீங்க, வெளியில்லாவத்தை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா சைத்தானுடைய வேலையா இருக்கிறதுனாலதான் அங்கேயும் நடத்துறான். அங்க போனாலும் சைத்தானுடைய வேலைதான், திருப்பதிக்கு போனாலும் சைத்தான் வேலைதான், இங்க உங்களை கூட்டிட்டு போனாலும் சைத்தான் வேலைதான். பள்ளிவாசலுக்கு வந்தா மாத்திரம்தான் அல்லாவுடைய வேலை. அல்லாவுடைய வணக்கத்தை விட்டு திருப்பி கல்ல வணங்க சொன்னாலும் சைத்தானுக்கு வெற்றிதான், கபரை வணங்க சொன்னாலும் அவனுக்கு வெற்றிதான், மரத்தை வணங்க சொன்னாலும் அவனுக்கு வெற்றிதான். அவனுக்கு வெற்றி தரக்கூடிய வழிகளா இருக்கிறதுனாலதான் 3லையும் நடத்திக்கிட்டு இருக்கான். எங்கெல்லாம் நடத்துறான்? சர்ச்சுகள்லையும் நடத்துறான், கோயில்லையும் நடத்துறான், தர்காவிலையும் நடத்துறான். 3 இடத்துல நடத்துறான்னு சொன்னா 3லையும் ஒரே ஆசாமி தான் செய்யறான். நல்லா வளர்ந்தா இல்லையா? அப்ப இங்கதான் நடத்து ஒளியாதான் செய்யறாருன்னா அப்ப அங்க நடக்க கூடாது. அங்க எப்படி நடக்குது? திருப்பதியில் எப்படி நடக்குது? திருப்பதியோடு கூட நடக்குதுங்க. நீங்க எல்லாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது, அப்படி நடக்காது. நீங்க வேணா உண்டியல் பார்த்திருப்பீங்க, நாகூர் உண்டியல் இது மாதிரி 40 மடங்கு இருக்குமாங்க. திருப்பதி உண்டியல் ஒரு யானையத்துக்கு முழுசா உள்ள போட்டுடலாம் வாய், அப்படி செஞ்சு வச்சுக்கலாம். கட்டுக்கட்டா கொண்டு போய் ரூபாயை போடலாம் திருப்பதி உண்டியல்ல. நீங்க மாதிரி 1.4 ரூபாய் போடுற உண்டியல் இல்ல, ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய முறாது வைக்கிறான், நிறைவேறது கட்டுக்கட்டா கொண்டு போய் போடுறான். ரூபாய்களும் தங்க குடங்களும் தங்கத்துல சிலைகளும் அதுவும் இதுவும் கோடிக்கணக்கில். சுப்ஹானல்லாஹ். அதை வச்சுட்டு பெரிய ஒரு ஆந்திர அரசாங்கத்துக்கு வர வருமானத்தை விட அங்க கூட வருது. அப்ப அவ்வளவு பெரிய வருமானம் வரக்கூடிய அளவுக்கு போய் சேருதுன்னா நடக்க போய் தானே சேருது. ஏன் நடக்குது? ஏன் நடக்கு சொல்லுங்க. அவுளியாவாப்ப பங்கராஜ் ராமத்துல்லா இல்லையா சொல்லுங்க. அங்க போய் முராது வச்சுக்கிற முடியுமா? அப்ப இதையெல்லாம் கண்டு ஏமாறக்கூடாது. ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் இதெல்லாம் கண்டு ஏமாறக்கூடாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் நாடியது நடக்குது. ஷைத்தான் இப்படியல் ஷைத்தானை வைத்து அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான். எப்படி? சாமுரியை வைத்து ஒரு சமுதாயத்தை சோதிக்கலையா? சாமுரியை வைத்து ஒரு நபியுடைய காலத்துல 2 நபியுடைய காலம், அது பெரிய வேடிக்கை. ஒரு நபியுடைய காலம் மட்டும் இல்லைங்க. சாமுரி கெடுக்கும் போது மூசா ஒரு பக்க நபி, ஹாரூன் நபி, 2 நபி இருக்கும் பொழுது அதை மிஞ்சிக்கிட்டு இவன் ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டி ஒரு பெரிய சமுதாயத்தை காலமாட்ட வணங்க வச்சான அந்த ஷைத்தான் இப்பவும் இருக்கான். அந்த சக்தி இன்னைக்கு இருக்குது. இப்ப நபிமார்கள் கூட அந்த மாதிரியான இதுல பிரச்சாரம் பண்ணித்தான் ஒழிக்க முடிஞ்சதை விட மந்திரத்தினால மறுபடியும் ஒழிக்க முடியல. ஆக உண்மையான பூமியன்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா அல்லாஹ் ஒருவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்கணும். இது மாதிரி கபறுகள்லையும் தர்காக்கள்லையும் கொடி மரத்திலையும் இதை நடக்கிறத வச்சு நீங்க நம்பவே கூடாது. இன்னும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அவுளியாவா தான் இருக்கணும்னு அர்த்தம் வேண்டியது, ஒரு பெரியாரா தான் இருக்கணும்னு வேண்டியது இல்லை. ஒரு கழுத விட்டு எடுத்து புதைச்சு வச்சுக்கிட்டு அதுல காரணம் விளங்குதுன்னு கட்டி விடுங்க. 10 பேர் பார்த்தானா 10 பேருக்கு 5 பேருக்கு நடக்குங்க. ஷைத்தானுக்கு எங்கேயாவது கொண்டு வரணும். அவனுக்கு அவ்வளவு நோக்கங்க. ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனுக்கு அல்லாஹ் விட்டு திருப்பணும். அல்லாஹ் விட்டு திருப்பி எங்க கொண்டு போனா அவங்க வச்சுதான். ஒரு கழுத விட்டே போச்சு வச்சுட்டு என்னமோ காரணம் வளர்ந்து 5 நோட்டு சேர்த்து விடுங்க. 10 பேர் வர ஆரம்பிப்பாங்க. 10 பேர் வர ஆரம்பிச்சாலும் அது 5 பேருக்கு என்னமா நடக்கும்? நிஜமா நடக்கும். ஷைத்தானுக்கு இது போகுது என்னத்தையாவது வச்சு கும்பிட்டு கடை அல்லாஹ் அதை போயிடாத. இதான் ஷைத்தானுடைய ஒரே லட்சியம்.
அப்ப சைத்தானுடைய லட்சியமா இருக்கனாலதான் என்ன எந்த விஷயத்துக்கு வேணாலும் நடக்குது. நான் பாக்குறோம், கனவுல வந்த ஊழியா, அந்த ஊழியா, வேப்ப மறுத்த ஊழியா, புளிய மறுத்த ஊழியா, பாஸ்போர்ட்டா ஊழியா, இந்த கணக்கெல்லாம் வருது. இதெல்லாம் என்னங்கிறீங்க? என்னவா சரித்திரம் வேண்டியதில்லை, சாதாரண வேண்டியதில்லை, அவர் எந்த காலத்துல வாழ்ந்தாருங்கிற வேண்டியதில்லை. கனவுல வந்து சொன்னாங்க அவருக்கு பெரிய அவங்களுக்கு கட்டி கொடுங்க, நீல வழியில கட்டி வச்சிருக்காங்க இருக்காருங்க. இந்த நீல வழி மாமரத்த ஊழியா, அது என்ன எந்த ஊழியா, எந்த காலத்துல வாழ்ந்தாரு, கத்திரம் உண்டா இல்ல. அவன் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன தெரியவே இல்லை. என்னடா செய்தின்னு கேட்டா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை கனவுல செய்தா ரொம்ப வருவான் வந்து, நான் தான் இந்த ஊழியா, நான் இங்க இறங்கியிருக்கேன், யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, உடனடியாக ஒரு தர்காவை கட்டியாச்சு. இதான் அவளுடைய இலக்கணமா? இதான் அவளியாவுக்கு தகுதியா? அவளியாவுக்கு இதான் ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவு போல யோசிச்சு பாருங்க. அப்ப கனவுல யாரு என்னத்தை கட்டி வச்சாலும் என்ன நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்க வேணா ஒரு சோதனைக்காக வேண்டி என்னத்தையாவது ஒரு கழுதையை போச்சு வச்சுட்டு என்னமோ காரணம் வழங்குது, கழுதை வைக்கிற அவளியான்னு பேரை வச்சு பாருங்களேன் நடக்கும். ஏங்க விளையாட்டு சொல்லலங்க. அணிப்புள்ள ஒளியா இருக்கு, அணிப்புள்ள ஒளியா சங்கரமந்தல் இருக்குது, இந்த பொறையாறுல குரங்கு மஸ்தான் ஒளியா இருக்குது, சட்டி மஸ்தா இல்லாத நான் சொல்றேன், உங்க பக்கத்துல இருக்கு கேளுங்களேன். குரங்கு மஸ்தா ஒளியா, சட்டி மஸ்தா ஒளியா, அணிப்புள்ள ஒளியா, அனுமார ஒளியா, அந்த வடக்கம்மா ஒரு ஊர் இருக்கு, ஒரு குரங்கு அடிச்சு போட்டு அவருக்கு போட்டு அனுமார ஒளியான்னு வச்சுட்டாங்க, அனுமார ஒளியாண்டு. அப்ப இந்த மாதிரிலாம் நாய் பாவா பாருங்க கதைய. அப்ப நாய் கழுது யானை பொட்டல் புதூர்ல, அப்ப யானை இதுதான் காமச்சீல என்ன அர்த்தங்கிறீங்க? சைத்தானுக்கு வந்து அது எதற்கு வழங்கினாலும் ஒண்ணுதாங்க. சைத்தானுக்கு ஒரே நோக்கம், நீ யானையை வேணாலும் வணங்கிட்டு போ, பூனையை வேணாலும் வணங்கிட்டு போ, கழுதையை வேணாலும் வணங்கி, அல்லாஹ் மட்டும் வணங்காது. இதுதான் சைத்தானுடைய. அப்ப சைத்தான் அதைத்தான் தெரிஞ்சு காட்டுறோம் பார்க்கிறோம். இவ்வளவு சைத்தானுடைய ஒரே நோக்கம் தெரியுது, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டு திருப்பிட்டான். மக்கள் பள்ளிவாசலை விட்டு புறக்கணிச்ச காரணம் என்னங்கிறீங்க? இந்த சமாதி, இந்த தர்காக்கள் தான், இந்த மன்னரைகள் தான். எந்த மன்னரையை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த மன்னரைகள்லாம் அவ்வளவு வேலை நடக்குது. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், சைத்தானுடைய வேலைங்களுக்கு பல ஆதாரம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் தடுத்து அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும். ஆணும் பெண்ணும் கலந்துகிட்டு இருக்கிறது நடக்குதா? இது ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதா? அடுத்தது கபரின் மீது கட்டடம் கட்டுறது ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதா? அடுத்தது அப்ப ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிற கபரின் பூசுறது ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதா? கபருக்கு விழா எடுக்கிற ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதா? கபருக்காக வேண்டி ஆடம்பரமாக செலவு செய்யறத ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதா? கபருக்கு சஜிதா செய்யறது ரசூலுல்லாஹ் அனுமதிச்சதா? கபரை வச்சு வயிறு வளர்க்கறதுக்கு உண்டியல் வைக்கிறது அனுமதிச்சதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்காத அவ்வளவும் சேர்ந்து இருக்கிற இடத்துல தான் அவுலியாக்கள் குடியிருப்பாங்களா? நான் கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்களோ அவ்வளவு ஒட்டுமொத்தமா இருக்குதுங்க. அங்கதான் அவுலியா வருவாங்களா? அங்கதான் நல்லடியார்கள் இருப்பாங்களா? இது நல்ல அவங்களை யாரு செய்யற வேலை? அதெல்லாம் அவங்க வாட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லடியார்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் கியாமத்து நாள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான், ஓ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும். கியாமத்து நாள்ல கூப்பிட்டு கேட்டா எங்களுக்கு தெரியாது, நாங்க தூங்கிட்டு இருந்தோம்வாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌமல் கியாமத்தி, கியாம நாளையில யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும், நீங்கள் வைத்த ஷிர்க்கை அவர்கள் மறுத்து விடுவார்கள், எங்களுக்கு தெரியாதுவாங்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிமார்கள் இருந்து நல்லவர்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள், நாதாக்கள் அவ்வளவு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் சைதா பண்ணது உங்களுக்கு தெரியாது, நீங்க போய் நேர்த்திக்கிழமை வச்சதும் தெரியாது, நீங்க ஆட்டாரத்துக்கும் தெரியாது, ஆட்டாரத்துக்கும் தெரியாது, ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. கேட்டா எனக்கு தெரியாதுவாங்க. இதுதான் நடக்க போகுது மறுமை நாளையில. ஆக இவ்வளவு சைத்தான் நினைச்சிட்டு நான் தான் ஒழுங்கிங்கன்னு சொல்ல போறான் மறுமையில. அப்பதான் உண்மை வெளியாக போகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஈமான காப்பாத்திக்கணும். அதனால மௌத்துக்கு பிறகு கராமத்துங்கிறது அது ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் பிராடு, பித்தலாட்டம், சைத்தானோட வேலை. இந்த ரெண்டு அடிப்படையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இன்னும் சில விஷயங்கள் தலைப்பு முடிச்ச உடனே வேற சந்தேகமே சொல்லுவோம். இன்னைக்கு அற்புதங்கிற பேர்ல உள்ள சில கதைகளை நீங்க பார்க்கணும். நான் நபிமார்களுடைய அற்புதத்தை சொன்னேன், வலிமார்கள் நல்லவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அற்புதத்தை சொன்னேன், ஷைத்தான், சாமுரி, தஜ்ஜாலு இதுகளையெல்லாம் நம்ம சொல்லி காட்டணும். இது போக அற்புதங்கிற பேர்ல நம்ம ஆளுக்கு விட்டு வச்சுக்கிற சில கப்சாக்களையும் பார்த்தோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். இதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். அவங்க பேர்ல சொல்ற மாதிரி பொய்ய உலகத்துல யார் பேர்லயும் சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க பேரை சொல்லி சொன்ன பொய் மாதிரி வேற யார் பேர்லயும் அவ்வளவு பொய் சொல்லப்பட்டிருக்காரு. மற்றவர்களை பற்றி சொன்னாலாவது கண்டுபிடிக்க இயலாது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர் சில நூல்கள் எழுதிட்டு போயிட்டாங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொந்த கைப்படல சில நூல்கள் எழுதிட்டு போயிட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நீங்க சொன்னதான் பொய் நல்லா வளருது. மற்ற ஆளுங்க பேர்லன்னா அந்த ஆளையும் நம்ம சேர்த்து சந்தேகப்படுவோம், இந்த ஆளுக்குள்ள நடந்திருப்பாரோன்னு.
இவரை பத்தி இப்படி நினைக்க முடியல. ஏன்? இவர் எழுதி போன நூல்களை வச்சு பார்த்தோம்னு சொன்னா அவளை மறுக்கிறார். உதாரணமா பாருங்க, தஃப்ரீஜுல் ஹாத்திர்னு ஒரு புக் போட்டிருக்கான் அரபிலேயே. நம்ம ஆளுகள் அரபில இருந்தா போதுமே. தஃப்ரீஜுல் ஹாத்திர்னு சொல்லி அப்துல் காதர் ஜிலானுடைய விந்தைகளை ஒரு அரபி கிதாபாக போட்டிருக்கான். அதுக்கு பேர் தஃப்ரீஜுல் ஹாத்திர். அந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னா அரபிலே வேணும்னாலும் சரி, உருதுல வேணும்னாலும் சரி, காயல் பட்டணத்துல ஃபைரோஸ் புக்குட்டி போன்ற ஒருத்தர் ஐதுரு சாலிம்சா வச்சிருக்காரு. அவர் விற்கிறார். அந்த புத்தகத்தையும் சேர்த்து விற்கிறார். இங்கேயும் கிடைக்குது. இந்தியாவிலே போட்டிருக்கான். அதுல எழுதியிருக்கான் பாருங்க. அவருக்கு தஸ்தகீர்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தஸ்தகீர். அப்துல் காதர் ஜிலானிக்கு சில பகுதியில தஸ்தகீர்னு சொல்லுவாங்க. தஸ்தகீர்னு பேர் வந்ததுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? அதை எழுதிருக்கலாம். தஸ்துனா கைங்க, தஸ்துனா கை, கீர்னா பிடித்தவர், தஸ்தகீர்னா கை பிடித்தவர், கையை பிடித்தவர் அர்த்தம். கையை பிடித்தவர்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இதை நம்ம கையை பிடிக்க போறான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த அர்த்தத்துல வைக்கலங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாவும் அப்துல் காதர் ஜிலானியும் வாக்கிங் பண்ணாங்க. சிரிக்காதீங்க, சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல. தஃப்ரீஜுல் ஹாத்திர்ங்கிற அந்த குப்பையில எழுதி வச்சுக்கலாம். போகும்போது அங்க ஒரு ஹவுஸ் இருந்துச்சான். அல்லாஹ் வழிக்கு வந்துட்டானா. சிரிக்கிறீங்க, எந்த அளவுக்கு மடையவும் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. தஃப்ரீஜுல் ஹாத்திர்ல இருக்குது. இது பொய் சொல்லல, அந்த பேரை சொல்லி சொல்லி சொல்றேன். தஃப்ரீஜுல் ஹாத்திர் இது என்ன வித்துக்கிட்டு இருக்கான் காயல் பட்டணத்துல. இந்த இது பெரிய கித்தாபா நினைச்சு வித்துக்கிட்டு இருக்கான். அதோட காப்பிக்கு இந்த கமாஜி மாதிரி வந்திருக்காரு. அவர்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஒரு காப்பி இருக்குது. அந்த காப்பி சின்ன கித்தாப், 1 ரூபா 2 ரூபா தான். அது எழுதிருக்கான். கொடுத்தான் அல்ல முயதிலே கையை பிடிந்தான். கையை பிடிச்ச ஒரு தூக்கலாம் அல்லாவ. அதான் தஸ்தகீர். அல்லாவுடைய கையை பிடிச்சு காப்பாற்ற. அத பாவிகளா என்ன வேலை பண்ணிருக்கான்னு பாருங்க. இதான் கிராமத்தா? இதான் அற்புதமா? அல்லாவை இதை விட இழிவுபடுத்த முடியுமா? ஒரு மனிதர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன ஒரு மனிதர், மௌத்தா போன ஒரு மனிதர், அல்லாவுடைய தூதரை விட எவ்வளவு கீழே உள்ளவர். சஹாபாக்களுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி வந்தவர். அவருக்கு மேல எத்தனையோ பெரிய பெரிய நபிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் இருக்கிறாங்க. 500 வருஷத்துக்கு பிறகு வந்த ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 500 வருஷத்துக்கு பிறகு வந்த ஒரு ஆள். இவ்வளவுதானே தவிர இவன் எங்க கொண்டு வச்சுட்டான்னு பாருங்களேன். அல்லாவுடைய ரேங்களை கூட வைக்கல, இவன் அதுக்கு மேல ஆக்கிட்டான். அல்லாவை கீழே விழுந்தோட இவர் பிடிச்சு காப்பாத்துறாருன்னு சொன்னா இதுக்கு பேர் தான் கராமத்தா? எழுதிச்சுக்கான். இதெல்லாம் கராமத்து சமுதாயம் நம்பிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை அதுல உள்ள கப்சாக்களுங்க இல்ல நீ தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன என்னென்ன மாதிரி எல்லாம் எழுதி தமிழ்ல என்னென்ன எழுதி வச்சுக்கிறான், கன்சுல் கராமத்துங்கிற பேர்ல, அரபில என்னென்ன எழுதி வச்சுக்கிறான், எல்லாத்தையும் 1-2 சாம்பிள் நீங்க தெரிஞ்சுக்கணும். கராமத்துங்கிறது கப்சாக்கள் எல்லாம் நீங்க கராமத்தை நம்ப கூடாது. அதுக்காக நான் சொல்ல வர்றேன். என்ன இருக்கான்னு கேட்டா, ஒரு தடவை ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார். ஒரு ஆள், ஒரு கிழவிக்கு மகன் வரும். கிழவி வந்து முறையிடுறாங்க அப்துல் காதர் ஜிலானிட்ட. வந்து அவன் ஹயாத்தோடு இருக்கிற காலமா, எனக்கு ஒரே ஒரு புள்ள மௌத்தா போயிட்டாரு, எனக்கு வேற வழியே இல்ல, நீங்க தான் எப்படியாவது உயிராக்கி தரணும் கேக்குறாங்க. உடனே நினைஞ்சாங்களா, அப்படியா ஒரு புள்ள தானே உனக்கு, சரி நீ ஏறிட்டு பார்த்தாங்களாம். பார்த்தா இஸ்ராயலு கூடையில நிறைய உசுறுகளை அள்ளிட்டு போறாங்க. கூடையில இப்படி எழுதிக்கிறாங்க. நான் கருத்துல ஒரு கூடையில போட்டு நிறைய உயிர்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து கூப்பிட்டாங்க, ஓ இஸ்ராயல், இந்த அப்துல் காதர் பேருக்கு வச்சு அவர் பேர் சொன்னாங்க, பேரு இருக்குது, இந்த யஹ்யாவுடைய உயிரை மட்டும் விட்டுட்டு போ அப்படின்னாராம். முடியாது. அவர் சொன்னாராம், முடியாது, அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படிதான் நான் செய்வேன் அப்படின்னாராம். உடனே என்னங்காரா ஒரு கோவம் சார், விட்டுட்டு போறியா இல்லையா? முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளப்படிதான் நான் நடப்பேன். ஒரு கயிறு ஒண்ணு வச்சிருந்தாராம், தூக்கி எரிஞ்சாராம். இஸ்ராயல் காலில் போய் கரெக்டா மாட்டிருக்கான். இது எழுதி வச்சுக்கிறாங்க அரபில. மாட்டினோட ஒரு இழுப்பு எடுத்தான், கூடையில உள்ள அவ்வளவு உயிர் கொட்டி போச்சான். ஒரு உயிர் கட்டது கொடுக்கல பாருங்க, கூடையில வச்சிருந்தாரு, ஒரு உயிரை கொடுக்காதனால அவ்வளவு உயிர் கொட்டி போச்சான். கதை இல்லைங்க, எழுதி வச்சுக்கிறான். நான் கற்பனையா சொல்ல, இப்படி எல்லாம் கற்பனை உயிருக்கு பாருங்க இவனுக்கு. அப்ப அவ்வளவு உயிர் கொட்டி போனோம். காலையில பார்த்தா அன்றைக்கு ராத்திரி யார் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அவ்வளவு பேர் விசாரிச்சுட்டாங்க. ஒரு உயிர் விட மாட்டேன்னாரு. அவ்வளவு உயிர் ஓடி வந்து அவங்க உடல்ல வந்து நுழைஞ்சிருச்சு. அன்றைக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான பேரு பொழைச்சுக்கிட்டாங்க. மகான் அப்துல் காதர் ஜிலானியுடைய மூச்சிசா பாத்தீங்களா? சுபஹானல்லாஹ். இதுக்கு சுபஹானல்லாஹ் போடுவோம். 100 மாசம் மாதிரி கேசத்தை கேட்டீங்கன்னா இது மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு சுபஹானல்லாஹ் போடுவோம். பாருங்க, இது அற்புதமா? இதுக்கு பேர் தான் அற்புதமான்னு இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக இஸ்ராயல் நபியோ யாரும் செய்ய முடியாது. என்னமோ ஒரு கையில வச்சுக்கிற மாதிரி. இவர் ஏன் ஓட்ட போனாரு யோசிக்க மாட்டாங்க.
இவரு இருக்கே மூத்தா போனார். இவர் இருக்க வேண்டிய எனக்கு ஆகும் நாள் வரைக்கும் என்ன அடுத்த ஆலையெல்லாம் யார் யாருக்கு முஸ்லீம்லாம் பறிச்சு கொடுத்தவரு இவர் மூத்தா போய் இருக்காரு. பாருங்க அவ்வளவு பெரிய போய் எழுதிக்கலாம். அது மாதிரி மேராஜ் கதை உங்களுக்கு தெரியும். புள்ள தூங்குது கேள்விப்பட்டீங்கல்ல. நம்ம ஆளுக்கு பரம்பரையில சொல்லிட்டு இருக்குது. சொல்ல மேராஜுக்கு போனாங்களாம். போய் அல்லாட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். பேசும்போது சத்தம் போட்டு கொஞ்சம் பேசிட்டாங்களாம். சத்தம் போடாத, புள்ள தூங்குது. எந்த புள்ள? அப்துல் காதர் ஜிலானி தூங்கிட்டு இருக்காரு தொட்டில. அப்ப அல்லாவுக்கு புள்ளை ஆக்குறான். அப்துல் காதர் ஜிலானி தாய்மார்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. அது நான் கற்பனையா சொல்ல, எங்க அம்மா சொல்லி தந்திருக்காங்க இந்த கதை எனக்கு. அப்ப சொல்லுங்க, என்னுடைய தாயார் எனக்கு சின்ன பிள்ளையில கதையை சொல்லி தர்றாங்க. எப்படி இருக்கும் மார்க்கத்தில்? எப்படி அப்படி கிறிஸ்தவர்கள் அல்லாவுக்கு குமாரன் ஈசாவை நம்புறாங்களோ அதே போல அல்லாவுக்கு புள்ளையா தூங்கிட்டு இருக்காங்க புள்ள. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு 500 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அடியார் ரசூலுல்லாஹ்வுடைய தூசி வர முடியுமா? யாரா இருந்தாலும் அப்துல் காதர் ஜிலானியாவும் இருக்கட்டுமே, நம்மளோட ஆனா வசந்தவரா இருக்கலாம். அல்லாவுடைய ரசூலை விட தூசி வர முடியாதுங்க. ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காங்க அல்லாட்ட, அங்க தொட்டில தூங்கிட்டு இருக்காரு, சத்தம் போடாத அப்படின்னு சொன்னா அங்க எப்படி தொட்டில் வந்துச்சு? அங்க எப்படி அவர் வந்தாரு? அல்லாவுக்கு பிள்ளைய உண்டாக்கலாம். அல்லாவுக்கு இப்னுல்லா லம் எளிது உலம் யூலிது ஒரு பக்கம் சொல்லிக்கிறான். பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை இருக்கிறான் ஒரு பக்கத்துல. அல்லாஹ் பிள்ளைய பத்துட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய விபரீதமான கருத்து. இதுக்கு பேர் தான் அற்புதமா? இப்படி விஷயம். அது மாதிரி வயிற்றுல இருந்து திருடனா குத்துனது இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இது மொய்தி மாலை ராஜாமணி மாலையில இருக்கு, படிச்சு பாருங்க. இப்ப சொல்ற கதை மொய்தி மாலன் வயிற்றுல படிச்சிருக்கான். திருட வந்துட்டாங்களாம் அப்துல் காதர் ஜிலானி வீட்டுல இருக்கும்போது. வயிற்றுல இருக்காங்க, வயிற்று பிள்ளையா இருக்கும்போது திருட வந்துட்டாங்க உள்ள. உடனே நெஞ்சாகலாம். ரெண்டு கதை, ரெண்டு ஸ்டோரியா விட்டுருக்காங்க. ஒண்ணு வயிற்றுல இருந்து கையை விட்டு ஒரு குத்து குத்துனாங்களாம், குளோஸ் ஆயிட்டாலாம், மறுபடியும் கை உள்ள போச்சான். இன்னொரு கதை எப்படி தெரியுமா? வயிற்றுல இருந்து வந்து குதிரையில போய் ஏறி விரட்டிக்கிட்டு போய் அந்த கொள்ள கூட்டத்தை எல்லாம் கொண்டு விட்டு வந்து திரும்ப வயிற்றுல வந்துட்டு இருந்துட்டாங்க. இது கதையா? இதான் மாதிரி புராண இதிகாசங்கள்ல சொல்லக்கூடிய பாத்திரமாக அப்துல் காதர் ஜிலானி ஆக்கி அங்க சொல்ற அவ்வளவு கப்சா கலங்கி அற்புதங்கிற பேர்ல இவர் பேர்ல அரங்கேற்றி இஸ்லாத்தை கலங்க உண்டாக்குனாங்களா இல்லையா? இதாங்க அற்புதங்கிற பேர்ல நடந்துட்டு இருந்துச்சு இவ்வளவு காலமா. ஒரு திருடனை திருடிட்டா கூட இவருக்கு தண்டிக்கை என்ன ரைட் இருக்குது? அரசர்ல கவர்மெண்ட்ல தண்டிக்கணும் இஸ்லாமிய சட்டப்படி. கையத்தான வெட்டணும் திருடினதுக்காக வேண்டி. ஆனா கொலை செய்யக்கூடாது. இவங்க சொல்றபடி வச்சுக்கிட்டு பார்த்தாலும் ஒரு சாதாரணமா ஒருத்தர் திருடிட்டாங்க, ஆளை கொலை செய்யலாமா? வயிற்றுல இருந்து வந்து பாஞ்சு கொலை செஞ்சிருக்காரு. குரான் படியா நடந்திருக்கணுமா இல்லையா? அந்த அற்புதம். வயிற்றுல இருந்து பாஞ்சு வந்து கையை வெட்டினாரு அப்படின்னாலாவது அஸ்தாரிக்கு ஒஸ்தாரிக்கு பக்தவோ ஐதீகமா திருடனையும் திருடியையும் கையை வெட்டுங்கிற குரான் கட்டளைக்கு சரியா இருக்கும். திருடனுக்காக கொலை பண்ணிருக்காரு இவர். அது தப்பு. கற்பனையில இருந்து வெளியே வர முடியுமா? எந்த ஒரு மனிதனும் உள்ளதை அறிய முடியாது இருக்குது. ஒரு பெண் தான் எண்ணத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய மாட்டாள் என்று இருக்குது. இவர் வெளியே வந்து இவருடைய அழகு தோற்றம் எல்லாத்தையும் காட்டிட்டு போயிட்டு மறுபடியும் போயிட்டார். இது ஒண்ணு. மூணுது கிதாபுல வர்ற மூலித அற்புதத்தை பாருங்க. மூணுது கிதாபுல ஒரு அற்புதம். இது முஹீதீன் மூலிதுல. இது ஒவ்வொன்றுல ஒரு சாம்பிள் நிறைய, ஒவ்வொன்றும் குப்பை நிறைய இருக்குது. அது தவரீஜில ஒண்ணு, மக்கள்கிட்ட உள்ளது ஒண்ணு, மூணுது கிதாபுல ஒண்ணு, ராஜாமணி மாலையில ஒண்ணு, ஒன்னோட சாம்பிள்ங்க. மூணுது கிதாபுல எழுதிக்கலாம் பாருங்க. இது உம்மகுர்ரத்துஸ்ஸியா காலத்துலகும் ராத்துல் கிதாப் லம் யல்கமில் யௌமல் குலாம் சதியல்லாஹ் அஹ்லல் மராம் இப்படின்னு சொல்லி முஹீதீன் மூலிதுல வைத்து வருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த கருத்தை சொல்லி போறேன். ஒரு நாள் ரம்ஜான் மாசம் வந்திருக்கான். யௌமு ஷக், சந்தேகத்திற்குரிய நாள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? துறை இருக்கா இல்லையா சந்தேகம் வரும். அதாவது 29 முடிஞ்சு 30வது நாள்ல ஒரு மேகம் சூழ்ந்து கொள்ளுமானால் அது 30வது நாளாகவும் இருக்கலாம், அடுத்த மாசமாகவும் இருக்கலாம் இல்லையா? ஷாபான் மாசத்தினுடைய 29 நாள் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே 30வது நாள் பிறந்துருச்சு. 30வது நாள் பிறந்தா அது 30ஆகவும் இருக்கலாம், அல்ல ரமலானுடைய ஃபர்ஸ்ட் நாளாகவும் இருக்கலாம். சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு பேரு அரபியில யௌமு ஷக்குன்னு சொல்லுவாங்க, சந்தேகத்திற்குரிய நாள். இது இந்த மாதிரி ஒரு நாள் அப்துல் காதர் ஜிலானி கை குழந்தையா இருக்கும்போது ஏற்பட்டுச்சான். அப்துல் காதர் ஜிலானி கை குழந்தையா இருக்கும்போது இப்படி ஏற்பட்டுச்சான். ஏற்பட்ட உடனே என்னடா பண்றது எல்லாம் முடிவு பண்ண முடியாம குழந்தை நிக்கிறாங்களாம். அப்ப என்னங்கிறாங்களா, இவர் எல்லாம் பாக்குறாங்களாம். இவர் என்ன செய்யறார்? காலையில பால் குடிச்சுட்டாருன்னு சொன்னா நோம்பு இல்லைன்னு அர்த்தம். பால் குடிக்காம இருந்துட்டாருன்னு சொன்னா நோம்புதான், ரமலான் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பால் குடிக்கிற நேரத்துல உட்கார்ந்து எல்லாம் கவனிக்கிறாங்களாம். இவர் பால் குடிக்கலையா? பால் குடிக்கலன்னு ரமலான் மாசம் பிறந்துருச்சு,
அப்படின்னு நினைச்சாங்களா, முடிவு பண்ணிட்டாங்களா. எப்படி கதை? இதை மௌலிக தகவல் இருக்கிறான். இது உம்ம உர்ரத்துஸ்தியா காலத்திலகும் ராத்துல் சித்தாம் லம் யல்கவில் யௌமல் குலாம் சதியன் லஹா அலல் மராம். அந்த குழந்தை வந்து மார்பகத்துல பால் அருந்தாததை வைத்து அன்றைக்கு இருந்த மக்கள் நோன்பு என்று முடிவு செய்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் முடிவு செய்து சொன்னாங்களா? ஒரு யோமு சக்கு வந்து விடுமானால், நோன்பா நோன்பு இல்லையா என்று சந்தேகம் வருமானால் எப்படி முடிவு செய்யணும்? சூமூல் உயர்த்திக்கும், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள். வாஃபிரூல் உயர்த்திக்கும், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். அழைக்கும், உங்களுக்கு மேகம் சூழ்ந்து கொண்டு 30 அடுத்த மாதத்து 1 என்று கண்டுபிடிக்க முடியாமல் உங்களை மேகம் சூழ்ந்து கொள்ளுமானால் முந்தைய மாதத்தை 30 நாட்கள் என்று நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். இதான் நம்ம மார்க்க சட்டம். 29 30 1 என்று சந்தேகம் வந்தால் 30 தான் என்று முடிவு செய்து கொண்டு அடுத்த நாள்தான் ரமலான் வச்சுக்கணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தந்த குணப்பரிகாரம். பிறைய பார்த்தா நோம்பு வைங்க, பிறைய பார்த்து பெருநாள் பிறைக்கு முடிவு செஞ்சு நோம்பு விடுங்க. இப்ப ரமலான் மாதம் பிறந்திருச்சா ஷாபானுடைய 30வது நாளா என்று உங்களுக்கு சந்தேகம் வருமானால் சலாத்தீன் எண்ணிக்கையை 30 நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கும் போது சின்ன பிள்ளை பால் குடிக்க நம்ம பார்த்துட்டு இருப்பாங்களா? இதான் மார்க்க சட்டமா? அதுவும் நீங்க நாங்க இருக்கிற காலமா இது? ஹிஜ்ரி 500 கல்வியில எழுச்சி இருந்த காலம். நம்ம மாதிரி மண்ணாங்கட்டி காலத்துல வேண்டா சில ஆளுக்கு செஞ்சாலும் செஞ்சிடலாம், நம்ம ஆளு செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. அந்த புள்ள பால் குடிக்காது பாரு, குடிச்சுன்னா நோம்பு குடிக்காது நோம்பு இல்லைன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, செஞ்சிருவான். அன்றைக்கு ஹிஜ்ரி 500 அப்துல் காதர் ஜிலானி சின்ன பிள்ளையா இருந்த காலம் இது. ஹிஜ்ரி 500 மார்க்க கல்வியிலையும் அறிவுலையும் பெரிய பெரிய மேதைகள்லாம் வாழ்ந்த ஒரு எல்லாத்திலையும் குர்ஆன் ஹதீஸ் வழங்கின ஒரு காலம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த புள்ள பால் குடிக்கிறத வச்சு அவர் முடிவு செய்வாங்க. அப்படி செஞ்சா செல்லுமா அந்த முடிவு? சட்டப்படி ஆகுமா? சின்ன பிள்ளைக்கு நோம்பு இருக்கலாம் முதல்ல? அல்லாஹ்வுடைய ரசூல் நோம்பு வச்சாங்களா? அல்ல சஹாபாக்கள் யாராவது நோம்பு வச்சுட்டாங்களா அந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது? அல்ல ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி நோம்பு வச்சிருக்காங்களா? கடமையே இல்லையே. இது என்னது அர்த்தமில்லாத சட்டங்களா இருக்குது. இதையெல்லாம் அற்புதம் சொல்லி வச்சிருக்கான். அது மாதிரி அர்த்தம் மாட்டை அறுத்து தின்னுட்டு கும்பு இது இல்லாதது. இது சாவுதி பாஷாக்கு சொன்னாங்களா இல்லையா? தென்காசிக்கு போனாங்களாம், சீடர்களுக்கெல்லாம் பசியா இருந்துச்சான். ஊருக்கு ஆம்பளை தென்காசின்னு நினைக்கிறேன். இப்ப சீடர்களுக்கெல்லாம் பசியா இருந்துச்சான். பசியா இருக்கு செய்க அப்படின்னாங்களாம். அப்படியா, இந்த அருக்கு மாடு குடிச்சிட்டு வா, அரு சாப்பிடு. எவன் வீட்டு மாட்டையோ அரு சாப்பிட்டு மாட்டுக்காரன் வந்துட்டான். எங்க மாடு? மாடு தானே வேணும், கும்பி இது இல்லாம் ஐசாவுக்கு சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய அனுமதியோடு எந்திரிப்பாயாக முள்ளையெல்லாம் சேர்த்து போடுறோம் எந்திரிச்சு வந்துருக்கான். அடுத்த வீட்டு மாட்டை திண்டவுனைய ஹராம் உள்ள போயிடுச்சு. திங்கிறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஹராமான உணவாயிருச்சு. இன்னொருத்தனுடைய மாட்டை அனுமதி இல்லாம திண்டு விட்டு கும்பி இல்லாம யார விளையாடுறது? கும்பி இல்லாத உன் வீட்டு மாட்டை தின்னுட்டு சொன்னா அது கும்பி இல்லாத அர்த்தம் இருக்கு. ஹராமான உணவு யாருடைய வயிற்று உள்ளத்துல உடல்ல போய் சேர்ந்துருச்சோ அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. பிறகு வழி பிறகு இறை நேசர் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பிரயாணத்தில் இருக்கான் பாருங்க, அவனுடைய துவாவுக்கு மார்க்கத்தில் ஒரு வெயிட் இருக்குங்க. பிரயாணத்துல கஷ்டப்பட்டு பலவிதமான காட்சிகளை பார்த்து மனசையெல்லாம் திசை திருப்பக்கூடியதையெல்லாம் பார்த்தும் கூட ஒரு அல்லாஹ்ட்ட கையேந்திரான்னு சொன்னா அவன் ரொம்ப தக்குவா இருந்தா தான் ஏந்த முடியும். பிரயாண மனுஷனுக்கு எடுக்கக்கூடியதுங்க. அந்த பிரயாணத்துல போய் ஒருத்தர் கையேந்திரான்னு சொன்னா அவனுடைய துவா வந்து அங்கீகரிக்கப்படும். ஆனால் அந்த பிரயாணத்தில் இருக்கிறவன் கூட அவனுடைய உணவு ஹராமா இருக்கும் பொழுது, அவன் இருக்கிற ஆடை ஹராமா இருக்கும் பொழுது, அவன் அருந்துகின்ற பானம் ஹராமா இருக்கும் பொழுது அண்ணா இஸ்தஜாபுலகு அவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? சௌபுஹு ஹராமுன் மல்பசுஹு ஹராமுன் மஸ்கனுஹு ஹராமுன் மஸ்ரபுஹு ஹராமுன். அவன் குடிக்கிறது ஹராம், அவன் அணி இருக்கிறது ஹராம், அவன் இருக்கிறது ஹராம், எல்லாம் ஹராமாக இருக்கும் பொழுது இவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அடுத்த ஓட்டு மாட்டோட அதுக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவான். என்னங்கிறான்? இது அவுலியாக்களை மதிக்கிறதா? இது அவுலியாக்களை இழிவுபடுத்துறது, அவுலியாக்களை கேவலப்படுத்துறது. அவுலியாக்களை ஹராம செய்வாங்களா? அடுத்தவன் பொருளை அனுமதி இல்லாம எடுத்து சாப்பிட்டுருவாங்களா? அவுலியாக்களை மதிக்கணும்னு கேவலப்படுத்திட்டு இருக்கான். இன்னொருத்தன் நம்ம கள்ள நோட்டு கேஸ்ல சிக்கிட்டானா அவனுக்கு என்னமோ தீர்ப்பு வாங்கிட்டான். கஞ்சி கிராமத்தில் இருக்கு தீர்ப்பு வாங்கிட்டான் நீதிபதி, இவனுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி அவுளியாட்ட முறையிட்டு நேர்ச்சியெல்லாம் பண்ணிட்டான். அந்த ஆளு உடனே நினைஞ்சாங்களா அந்த நீதிபதி இருந்த தீர்ப்புல தூக்கு தண்டனை எழுதினது விடுதலை தானே மாறி போயிட்டான். காலையில இருந்து விடுதலை பண்ணிட்டான். அப்ப கள்ள நோட்டு அடிச்சவனுக்கும் கள்ள நோட்டு அடிக்கிறது பெரிய கிரிமினல் குற்றம் மட்டும் இல்ல, மார்க்கத்திலையும் தப்பு. ஏன்னா மனிதர்களுடைய அவ்வளவு பேருடைய உரிமையை இவன் கை வைக்கிறான், அது தனி விஷயம். அப்ப இந்த மாதிரி ஒரு தப்பு வேலை செய்யறான்,
மக்களுடைய எல்லாருடைய பணத்தினுடைய ஒரு மதிப்பையும் குறைக்க கடன் நோட்டடிச்சதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் துரோகம் செய்யறான். இவன் ஒரு அவுளியா காப்பாற்றுவாரா? இவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கனு, இவனுக்கு நீதிபதி தண்டனை கொடுத்துட்டாரா? இவர் கனவுல அவுளியாவுக்கு நேரம் செஞ்சவன இந்த குற்றவாளிய விடுதலை செஞ்சுட்டாங்க. இது இருக்கா இல்லையா? இதுக்கு பேர் தான் கிராமத்தா? இதுக்கு பேர் தான் அற்புதமா? அது மாதிரி முடி வெட்டிட்டு இருக்கும்போது பார்பர் ஷாப்ல உள்ள கண்ணாடி விட்டுக்கிட்டு எரிஞ்சு கப்பலை அடைச்சது. பார்பர் ஷாப்ல கண்ணாடி அனுமதி வாங்கிறது, சரி அர்த்தம் கண்ணாடிக்கிறது, இன்னொருத்த பொருளை தூக்கிட்டு திடீர்னு விட்டு எரிகிறது, இதெல்லாம் என்னங்க? இந்த மாதிரி எல்லாம் அடுத்தவன் பொருள்ல கை வைக்கிறது, அடுத்தவன் அனுமதி இல்லாம செய்யறது, அடுத்தவன் பொருளை சாப்பிடுறது, அயோக்கியனுக்கு துணை போறது, தேர ஓட விட்டது, அதெல்லாம் ஒழிக்கிறதுக்குள்ள ஒரு அவுளியாக பாடுபடணும். தேரு இந்த மாதிரி வணக்கம், பலதெய்வ வணக்கம், இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும். எங்க தேர ஓடலையா? உடனே அவுளியாட்ட முறையிட்டாங்களா, ஓடும் இழுத்துட்டு போனாங்களா, ஓடி இருக்கான். இது அவுளியா செய்யற வேலையா? எதுக்காக சொல்ல வந்தாங்களா? தேர் ஓட வைக்கிறது தான் வந்தாங்களா? அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்ததெல்லாம் நிறுத்துறதுக்கு வந்தாங்களா? அவ்வளவு ஹராமுக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் தீமைக்கும் துணை புரிஞ்சதாக கராமத்துங்கிற பேர்ல கப்சாக்கள் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் நீங்க நம்ப தேவையில்லை. அதுபோக அல்லாஹ் குர்ஆன்ல எந்தெந்த நபிமார்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னானோ, எந்த பெரியார்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னானோ அதை நம்புறதுதான் நம்ம கடமையை தவிர பின்னாடி உள்ளதையெல்லாம் ஈமான் கொடுறதுங்கிறது நம்ம கடமை இல்லையா? அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இல்ல, விட்டு அடிக்கலாம். நான் கூட எங்க அத்தா மேல மூத்தா போயிட்டாருன்னா எங்க அத்தாக்கு அது வழங்குது இது வழங்குன்னு விட்டு அடிக்கலாம். எங்க பாட்டனாருக்கு இது வச்சு அது சொல்லலாம். இது எல்லாம் ஒருத்த நம்பணும்னு அவசியம் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அற்புதத்தை நம்புங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த அற்புதங்கள் ஏதாவது அதை நம்புங்க. தஜ்ஜால் செய்வான் இருக்கு அது மாதிரி அதை நம்புங்க. மகதீர இஸ்லாம் செய்யற சில விஷயங்கள் இருக்கு அதை நம்புங்க. இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முன்னறிவிப்பு செஞ்சதை மாத்திரம் நம்பி இது போன்ற கப்சாக்களை விட்டு விலகினாத்தான் நம்முடைய ஈமான் பாதிக்கப்படாம பாதுகாக்கப்படும். வெறும் அற்புதத்தை நம்பின உடனேயே ஈமான பரிகெடுக்குங்கிற நிலைக்கு இந்த சமுதாயம் வந்தா நாளைக்கு தஜ்ஜால் வரும்போது அவ்வளவு முன்னாடி ஓடிக்கிறோம். அற்புதம் தான் ஒரு மனுஷன் நல்லவங்கிறதுக்கு அளவுகோல். அற்புதம் தான் ஒருத்தன் அவுளியாங்கிறதுக்கு அளவுகோல். நம்பிக்கை ஆழமா பதிய ஆரம்பிச்சுன்னு வைங்க. இப்ப தஜ்ஜால் வந்தா என்னங்க ஆகும்? இந்த சாதாரண முட்டை எடுக்கிறதுக்குன்னு ஈமான பறி கொடுத்துக்கிட்டு இருக்குற தஜ்ஜால் பெரிய பெரிய சமாச்சாரத்தை செஞ்சு காட்டினா அவனை அல்லாண்டு ஏத்துக்கிறதுக்கு கேட்காதானு. இந்த மாதிரி நம்பிக்கையில பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்குமானது இந்த சமுதாயம். இந்த காலத்துல தஜ்ஜால் வந்தான்னு சொன்னா 90% தேராது. அப்படி இருக்கு இன்னைக்கு. இந்த அற்புதம் இந்த அதிசயங்கள் நம்பி ஏமாந்துட்டு போற கூட்டம் அவ்வளவு இருந்துகிட்டு இருக்கு. அதனால அற்புதங்களை நீங்க ஒரு மார்க்கத்தில் ஒரு உயர்ந்த ஸ்டேஜாகவோ, அற்புதம் இருந்தா தான் நபி என்றோ, அற்புதத்தை நபிதான் செய்ய முடியும் என்றோ, அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியும் என்றோ, மௌத்துக்கு முன்னாடி செய்ய முடியும் என்றோ இந்த மாதிரி எல்லாம் நம்ப வேண்டியது மார்க்கத்தில் கிடையாது. இது போக இன்னும் ஒரு விதமான அற்புதம் இருக்குங்க. இந்த அற்புதம் இல்ல. இப்ப நான் சொல்லக்கூடியது இருக்கிற இது அற்புதம் இல்ல. இந்த அற்புதத்தை சொல்லி உங்களுக்கு ஏமாற்றப்படலாம். இது முக்கியமா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது. அதாவது அதான் மேஜிக்ங்கிறது. மேஜிக்கை தான் மந்திரம்னு சொல்லிட்டு இருப்பான். சில மந்திரங்களை சொல்லி மக்கள் மத்தியில் இதுதான் அற்புதம் அப்படின்னு சொல்லி சின்ன வாசிலாத்து, அந்த வாசிலாத்து, சைத்தான் வாசிலாத்துன்னு சொல்லி ஒரு கூட்டம் போய் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இது அவுளியாக்கள் செய்யற வேலை இல்ல, தர்கா செய்யற வேலை இல்ல. உசுரோடு இருக்கிற சில சைத்தான்கள், நடமாடிட்டு இருக்கிற சைத்தான்கள் தாங்கள் சின்ன செய்ய வாசிலாத் பண்ணி வச்சுக்கிறோம், சைத்தான்கள் எங்க கையில இருக்குது, நாங்க அதை செய்வோம், திருட்ட கண்டுபிடிச்சு தருவோம், இதை கண்டுபிடிச்சு தருவோம்னு சொல்லி சில அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறலன்னு சொன்னா நாளைக்கு வீடுகள்ல இதை செஞ்சு காட்டி உங்களை ஏமாற்றுவாங்க. உங்களுக்கு தான் ஒண்ணு செஞ்சா போதுமே, ஒண்ணு செஞ்சு எல்லாம் செஞ்சிருவாங்க நினைக்கிறாள் தானே. என்னத்தையாவது ஒண்ணு அதிசயமா செஞ்சு காட்டி விட்டா இவன் எதை வேண்டாலும் செஞ்சிருவான் நம்புற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கை இருக்கிறதுனால இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில பொருட்கள் இன்னொரு பொருளோட சேரும் பொழுது ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்னேன், வெத்திலைய உதாரணம் சொன்னேன். ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேரும் பொழுது அது ஒரு நிறமாற்றம் ஏற்படும், அல்ல இந்த பொருளே வேறையா மாறி போயிடும். இப்படிப்பட்ட மாறுதலை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம், வச்சிருக்கலாம். ரசாயன மாற்றங்கள் இருக்கா இல்லையா? இந்த மாற்றங்களை பகிரங்கமா தெரிந்த மாற்றங்களும் உண்டு, தெரியாமல் பல மாற்றங்கள்லாம் இருக்குது. இதுல நான் ஒரு மாற்றத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க, இதை என்ன செய்யறது, நான் உங்களுக்கு தெரியாமலேயே சில ரசாயன மாற்றங்களை செஞ்சு பெரிய அற்புதமா காட்டி போடுறது. ஒரு கண்ணாடி டம்ளர் இப்படி கொண்டாந்து ஒரு பால் வைக்கிறேன், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்ணாடி டம்ளருங்க, இதுல என்ன வைக்கிற பால், பசும்பால் உங்களே கொண்டு வச்சுடுறேன். பசும்பால வைக்கிறேன், வச்சுவிட்டு ஒரு பேப்பரை எடுத்து இதை மூடுறேன். 3 நாள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு? பால் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு.
மூடிட்டு ஒரு கர்ச்சிப்பையும் போட்டு இப்படி மறைச்சிடுறேன் உங்க கண்ணு முன்னாடியே. கண்ணாடி டம்ளர் நடக்குது ஒண்ணும். இப்படி தொடர்ந்து நான் காட்டும் போது இதுல தண்ணி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? கண்ணு முன்னாடி உணவு செய்யறேன், இதுல தண்ணி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? விரும்பிச்சு போயிட மாட்டீங்களா? என்னடா இது, நம்ம கண்ணு முன்னாடி தான் பாலை வச்சான் கண்ணாடி டம்ளர்ல, வேற ஒண்ணுமே இல்லையே, நம்ம பேசிட்டு தானே இருக்கிறான், ஒரு வேலையும் செய்யலையே, டம்ளர் நகர்த்தல, ஒண்ணும் செய்யல, கண்ணு முன்னாடி தான் அவ்வளவும் செய்யறான், தொடர்ந்து காட்டுறான், உள்ள தண்ணி இருக்கு, பச்சை தண்ணியா இருக்குது, இது எப்படி, இவன் பெரிய ஆள் தான் அப்படிதான் நினைக்குவீங்க. ஊர் பாலாயும் கிடையாது, பெரிய ஆள் கிடையாது, மண்ணாங்கடி கிடையாது, நீங்க செய்யலாம் நான் செய்யலாம் அப்படிதான் நீங்க நினைக்குவீங்க. இப்படி ஒண்ணு செஞ்சு காட்டிட்டா இது ஏன் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நினைக்குவீங்க. எது வரைக்கும் நீங்க நினைப்பீங்க, இது எப்படிடா பால் தண்ணியா போனுச்சு அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்க இப்படித்தான் நினைக்கிறீங்க. பெரிய கிராமத்து பெரிய மோஜிசா, இவர் என்ன வேணாலும் இது ஒண்ணு செஞ்சு காட்டுன்னு போதுங்க, எல்லாம் நீங்க சரி நினைச்சிருவீங்க. இது நீங்க செய்யலாம் எப்படின்னு கேளுங்க. இது இருக்குல்ல, இது என்ன தாமரை, தாமரை விதை தெரியுமா? அதை எடுத்து நைஸா தூள் பண்ணணும். தூள் பண்ணி அந்த வஸ்திரகாயம், வஸ்திரகாயம்னா மெல்லிசான வஸ்திரத்துல துணியில போட்டு சலிக்கிறத வாயில் மாதிரி தேய்ச்சி, வஸ்திரகாயம்னா அவ்வளவு நைஸா இருக்கணும், சலடையில கூட செய்யக்கூடாது. வஸ்திரகாயம் பண்ணிருந்தா மெல்லிசான இது மாதிரி இல்ல, வாயில் துணியில அதை போட்டு இப்படி தேய்ச்சோம்னு சொன்னா இப்படி கீழே பவுடர் மாதிரி இறங்கும். அந்த பவுடரை எடுத்து ஒரு சிட்டிகை அப்படி கையில வச்சுக்கணும். வச்சு அந்த பால்ல அப்படி விரல வச்சா போதும், தண்ணியா போயிடுவாங்க, அவ்வளவுதான். இந்த தாமரையினுடைய வித்து இருக்கா இல்லையா, இதுல ஒரு துளி இதுல பட்டு விடுமானால் அந்த பால் உடனே என்னவாயிரும், தண்ணி ஆயிரும், தண்ணி மாதிரி கலரா தான் இருக்கும். அது வெள்ளை எங்க போனுச்சு ஒண்ணு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது நீங்க செஞ்சாலும் போவோம், நான் செஞ்சாலும் போவோம், இப்படி அற்புதம் கிடையாது. ஆனா நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லாம இருக்கேன், அவ்வளவுதான். இது என்ன விஷயம் கேட்டா நீங்க அற்புதம் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சு காட்டினவன பெரிய அதிசயம், பெரிய அற்புதம் நினைச்சு ஏமாந்து போயிடலாமா? ஏமாந்து போக கூடாது. ஏன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், இந்த பாலை தண்ணியாக்கிட்டீல, இந்த தண்ணியை பாலாக்கி பால் முடிப்பான். அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு தனி. சரி, அவன் செய்யறவன் இதுக்கு தான் தயாரா வந்திருப்பான், ஒண்ணுதான் தயாராகிட்டு வந்திருப்பான், பாலை தண்ணியாக்கிட்டீல. சரி, இப்ப என்ன செய்யற, இந்த நான் தண்ணி கொண்டு வருவேன், நான் வைக்குவேன், நான் மூடுவேன், நீ பாலா தண்ணியாக்குன்னு கேளுங்க. இதான் அதுக்கு வழி. இந்த மாதிரி ஏமாத்துறவன் சொன்னா உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாம போயிட்டு போகுது. நீங்க என்ன செய்யணும், போய் தண்ணிய நான் தான் கொண்டு வருவேன், டம்ளர் ஏன் டம்ளரு, மூடுற துணி ஏன் துணி, நான் தான் மூடுவேன். இப்ப நீ என்ன செய்யணும், பால தண்ணியா அவன் கைப்பட்டாதான் ஆகும், கையில கலக்கு வச்சிருக்கலாம், நான் தான் அவ்வளவு செய்வேன். மூடுன பிறகு நீ என்ன செய்யணும், தண்ணி ஆக்கி பார்ப்போம் இப்படின்னு கேட்டீங்கன்னா திருன்னு முடிக்கும். அதெல்லாம் மந்திரங்காலு மதிமுக்காலு மந்திர காணாளிக்கு தான் நிக்கும், அது ஒரு தடவை தான் செய்ய முடியும். போனவனது இல்ல, கதை உழவுதான். இது அற்புதமாக பேரு, இது ஒரு ரசாயன மாற்றம், இது கெமிக்கல் சேஞ்சுங்க. இது அதுவும் தண்ணி பாலும் இந்த தாமரை விதையும் சேர்ந்தா இப்படி ஆகுங்கிறது அல்ல ஏற்படுத்தின விதி. வெத்திலையும் சுண்ணாம்பு சேர்ந்தா சிவப்பாவும் ஏற்படுத்தின அல்ல விதி. இதையே ஒரு காலத்துல வெத்திலையை போட்டு ஒரு காலத்துல எவையோ ஏமாத்திரான்னு சொல்ல முடியாதுங்க. முதல்ல இந்த வெத்திலையை வச்சுக்கிட்டு ரத்தம் கேட்கிற அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை ஒரு கூட்டு நம்பியும் இருந்திருக்கும். ஆரம்பமாக இப்படி இலைய போட்டு வெத்திலையை தின்றுப்பான், இது சுண்ணாம்பு தலை இருப்பான், ரத்தமா வந்திருக்கு, பயந்துகிட்டு போய் அம்மாட்ட சொன்ன கூட இருப்பான், அம்மா ரத்தமா கேட்கிற வெத்திலையை பார்த்துட்டு இந்த பால் தண்ணியா போச்சுன்னா அடுத்ததான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தன் வருவான், இந்த சங்கரமத்தில் நடந்த கேஸ் மீது ஒருத்தன் வந்து காதல் ஒளி கட்டலாம், வீடு இன்னும் யா காதல் ஒளி ரூபா வாங்குறதுக்கு, ஏன்னா காதல் ஒளி ஒருத்தர் மேலாடுறான், ரூபா வாங்குறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பண்ணி என்ன செய்வாங்க, யாராவது ரூபா தரலன்னா ஒரு எலுமிச்சை மரத்தை எடுப்பான், ஒரு கத்தி எடுப்பான், காதல் ஒளின்னு அறுப்பான், ரத்தம் ஊத்தும், எலுமிச்சம்பழத்துல இருந்து ரத்தம் குறுன்னு ஊத்துங்க, ரத்தம் தோத்து போச்சு, அவ்வளவு பியூரா ரத்தம் ஊத்தும். இப்ப என்ன செய்வான் ஆக்குறவன், இதே மாதிரி ரத்தம் கக்க வச்சிருவேன், ஏதாவது மருந்துங்க இந்த மாதிரி ரத்தத்தை வர வச்சு இதே மாதிரி ரத்தம் கக்க வச்சிருவேன், குடு 5 ரூபா, குடு 10 ரூபா கொடுக்குவாங்களா இல்லையா, கொடுப்பாங்களா இல்லையாங்க. இல்லன்ற இவன் எப்படி ஒரு மனுஷன், நம்மள மாதிரி ஒரு மனுஷன், இவன் வந்து நம்மள போய் ரத்தம் கேட்க வைக்கிறான், இவன் நம்மகிட்ட 5 ரூபா கேட்கிறானே, பிச்சைக்கார பையன் எவ்வளவு ரூபாய் உண்டாக்கிடலாம், ரத்தம் கீழே வைக்கிற அளவுக்கு சக்தி இருந்தா நம்மள்ட்ட 5 ரூபாய்க்கு வந்திருப்பானா, இதே ஃப்ராடுன்னு தெரியுதுன்னு இறங்குறது மக்கள். இவங்க ரத்தம் வர வச்சுட்டானே,
எலுமிச்சம்பழத்தில் ரத்தம் வர வச்சுட்டானா இல்லையா, இவன் என்ன வேணாலும் செஞ்சிருவான் இப்படி நினைக்கிறாங்க. உண்மையில இது பெரிய கராமத்து ஒண்ணும் கிடையாது. இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். இது நீங்க சில நான் செய்யலாம் தெரிஞ்சா. என்ன உங்க ஏரியாவில் நிறைய கிடைக்கும் செம்பருத்தி பூண்டு. செம்பருத்தி பூ தெரியுமா? செம்பருத்தி பூ சாப்பிடுறது நல்லது. கோல்டு சத்துலாம் தங்க சத்துலாம் இருக்குதுல, சிகப்பா இருக்கும், ரோஜா மாதிரி அமைப்புல சாப்பிடுவாங்க. அதை செம்பருத்தி பூன்னு பேரு. கேட்டா சொல்லுவாங்க. இந்த செம்பருத்தி பூங்கிற ஒரு பூ இருக்குங்க. இந்த பூவை எடுத்து கத்தியில முனையில் நல்லா தடவிக்கணுங்க. செம்பருத்தி பூவை தடவிக்கிட்டு வச்சிருங்க, காய வச்சு வச்சிருந்தோம். அந்த கத்தி தான் ஸ்டாக்ல இருக்கணும். அந்த கத்தியை கொண்டு அறுத்திருந்தா எலுமிச்சம்பழ சாரும் அந்த செம்பருத்தி பூவுடைய இதுவும் பட்ட உடனே அது வாட்டு ரத்தம் நோத்து போயிடும். அப்படியே கலரா மாறி டக்குன்னு. எலுமிச்சம்பழம் பொதுவாக சீக்கிரம் கெமிக்கல் சேஞ்ச் ஆகக்கூடியதுங்க. எலுமிச்சம்பழத்துல பல விதமான மாற்றங்கள் டக்குன்னு ஏற்படும். அந்த வகையில எலுமிச்சம்பழத்துல இந்த செம்பருத்தி பூவுடைய கத்தி பட்ட உடனே அது ரத்தம் ஆயிரும். நீங்க என்ன செய்யும், சரியான புத்தகையா இருந்தா, ஓஹோ செம்பருத்தி பூ ரத்தம் வர வச்சுட்டீங்களா, இங்க வாங்க, இந்தாங்க கத்தி, இந்தாங்க எலுமிச்சம்பழம், இது வரவங்க பாப்போட முடிப்பான். ஆமா, எலுமிச்சம்பழம் நம்ம எலுமிச்சம்பழம் நீங்க நல்லா விளைவிக்கணும். ஒண்ணு இவன் எலுமிச்சம்பழத்துல ஏதாவது செஞ்சு வச்சிருப்பான், இல்லாட்டி கத்தில ஏதாவது செஞ்சிருப்பான். உங்களுக்கு தெரியாது நான் சொல்றேன். இவன் ஏதாவது மந்திரம் செய்ய வந்தான்னு சொன்னா பால்ல சமாச்சாரம் பண்ணி வச்சிருப்பான், இல்லாட்டி வரல அது வச்சிருப்பான், அல்லது கத்தில வச்சிருப்பான், இல்லாட்டி எலுமிச்சம்பழத்தை வச்சிருப்பான். இப்ப நீங்க என்ன கத்தி எலுமிச்சம்பழத்தை மாத்துங்க. ஓய் எலுமிச்சம்பழம் நான் தான் தருவேன், கத்தி நான் தான் கொண்டாந்து தருவேன். இவர் இது வரையோ அதெல்லாம் ஒரு தடவை வர வைக்கணும். ஏன் கத்தி மாறி போச்சு, எப்படி வர பாரு, இதாங்க கதை. அப்ப இந்த மாதிரியான சில கெமிக்கல் சேஞ்ச் இருக்கு பாருங்க. இந்த கெமிக்கல் சேஞ்ச் கடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கராமத்து அற்புதம்னு ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டு பாத்தீங்களா ஜின் வாசிலாத்து வச்சிருக்கிறேன் இதை சொல்லி நம்பி இருந்த கூட்டம். அட இதைத்தானே இவன் செஞ்சிருக்கான், இதுக்கு மேல ஒண்ணும் செய்யலையே, இவன் எப்படி ஜின் வாசிலாத்து பண்ணுவான்? நம்புறது. அது மாதிரி பாருங்க, ஒரு கோழி முட்டையை எடுக்கிறாங்க. ஒரு கோழி முட்டையை எடுத்து எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, ஒவ்வொரு வகையிலையும் ஒரு சாம்பிள் சொல்லிட்டு வைங்க, நாளைக்கு நீங்க ஏமாற மாட்டீங்க. அதுக்காகத்தான் இது மாதிரி நான் 2000 சொல்லுவேன். அது தனி புஸ்தகமா வச்சிருக்கேன். இத ஒரு சாம்பிளுக்காக வேண்டி ஒவ்வொன்றையும் ஒண்ணு சொல்ல போறேன், விடிய போயிடுறேன். ஆமா, இந்த மாதிரி இருக்கு, நிறைய கெமிக்கல் செஞ்சிருக்கு. இல்ல சில நான் செஞ்சு பார்த்தது. இப்ப இதெல்லாம் நானே செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு சொல்றதெல்லாம் நான் எதை செஞ்சு பார்த்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சு அதான் சொல்லியிருக்கிறேன். 2000 வரைக்கும் எழுதி வச்சுக்கிறான். அதுக்குள்ள சில ஜாமான்கள்லாம் கிடைக்காதுன்னா நம்ம சொல்ல முடியாது. எது நமக்கு செஞ்சு பார்க்க முடியுமோ அதை சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி நான் ஒரு கோழி முட்டை எடுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஒரு சட்டியை கொண்டு வர சொல்றேன், மண் சட்டி. அதுல மண்ணை போட்டு உங்களுக்கு கொண்டு வர சொல்றேன். கொண்டு வர சொல்லி இந்த ஸ்டேஜ் மேல வைக்கிறேன். வச்சு ஒரு கோழி முட்டையை உங்க கண்ணு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் காட்டி அந்த சட்டிக்குள்ள போட்டு மூடிடுறேன். மூடிட்டு வருங்க தான் எடுக்கிறேன். வந்து சில மந்திரங்களை ஓதி சட்டியில தெளிக்கிறேன். தெளிச்சுட்டு உங்களை யார வேணாலும் கூப்பிட்டு அந்த சட்டியை தூக்கி தந்து முட்டையை எடுங்கிறேன். பார்த்தா முட்டையை காணும். இப்ப என்ன செய்வீங்க, யாத்தாமல் இருக்கு உள்ள சட்டிக்குள்ள வச்சு முட்டை வச்சதை பார்த்தோம், நம்ம கண்ணாடி தான் பார்த்தோம். இவன் எங்கேயும் போகல, இந்த ஆள் எங்கேயும் போகல, சட்டி எங்கேயும் போகல. இவன் இங்கதான் நின்றுட்டு இருக்கான், சட்டி இங்கதான் இருக்குது. ஏன்னா அதை திறந்து பார்க்கற கூட வேற ஆட்ட கொடுத்தாச்சு. முட்டை இல்லைன்னா இது என்ன, இது எப்படி ஆச்சரியமா இருக்குமா இல்லையாங்க? பச்சை முட்டை எங்கேயாவது போச்சுன்னா ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? நம்ம புத்தலே என்ன செய்யணும், அப்ப சட்டில உள்ள முட்டையை காணாக்கிட்டீங்க, என் பாக்கெட்ல ஒரு 10 ரூபா வச்சுக்கிறேன், அதை கொஞ்சம் காணாங்க பாப்போம், உங்க கைக்கு வர சொல்லுங்க பாப்போம்னு கேட்கணும். இவன் இதுக்கு எல்லாம் நீங்க நம்புறீங்களா இல்லையா? இவனுடைய தாற்பயத்தை நான் சொல்றேன். தாற்பயம் தெரியாட்டாலும் கூட நீங்க என்ன செய்யணும், சட்டியில வச்சு மறைச்ச முட்டையவே நீ காணாக்கி முட்டையப்பா, இந்த அருக்கு பேணாம் என் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன், இதை காணாக்கி பாப்போம். முடியுமா அவனால? ஆனாலும் முடியாது, அப்பனாலே முடியாது. இந்த அருக்கு கையில இருக்க வாட்சி, இதை நீ எடுத்துக்க, நான் இங்கேதான் இருப்பேன், நீ அங்கதான் இருக்கணும். இந்த வாட்சியோட நீ என்ன செய்ய, உன் மந்திர சக்தியினால கலட்டி எடுத்துக்க, நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க. எடுக்கிற அண்ணன் பார்ப்போம், எடுக்க முடியுமா? முடியாது. என் பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சுக்கிறேன், அவன் பையன் காட்டுவான், நினைச்சா பாக்கெட்ல 500 ரூபாய்க்கு வர வச்சிருவாமா, சும்மா சும்மா அவ்வளவு ஒரு ரூபாயும் செய்ய முடியாதுங்க. இந்த வார்த்தை ஜாலத்துல அவ்வளவு ஓடிட்டு இருக்கு, ஒண்ணும் செய்ய முடியாது. இது நீங்களும் நானும் செய்யணும். முட்டையை வச்சு மறைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குறது இருக்கு, இதை நீங்களும் செய்யலாம் நானும் செய்யலாம். என்ன அப்படின்னா, வெங்காரம்னு ஒண்ணு விற்கிது. வெங்காரம் நகைக்கடைகள் எல்லாம் வச்சிருப்போம். அந்த வெங்காரத்தை என்ன செய்யணும்னா, நெருப்புல ஓட்டு சுடணும். நெருப்புல ஓட்டு சுட்டா அப்படியே காத்து மாதிரி வெயிட் குறைஞ்சதா போயிடும். அதை என்ன செய்யணும், சும்மா சாதாரணமா பிளேடுனால அப்படியே சீவனோட லேசா வரும், காத்து மாதிரி போயிடும். அதை பார்த்தா அப்படியே நேச்சுரல் முட்டை கலர்லாம் இருக்காது. முட்டை சேவுக்கு நீங்க சீவிட வேண்டியது. அந்த வெங்காரத்தை பார்த்தா முட்டை மாதிரி தான் தெரியும், முட்டை சேவுக்கு இப்படி காட்ட வேண்டிய தூக்கி
அல்லது காட்டும் போது கூட இப்படி முட்டையை காட்டிட்டு கூட இப்படி வச்சிடலாம், மாத்திரலாம், கை மாத்திரலாம், அது பெரிய விஷயம் இல்ல. அவன் முட்டை மாதிரி கொண்டு காட்ட வேண்டியது. இந்த வெங்காரத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? முட்டை மாதிரி தான் உள்ள வைக்கிறோம். ஒரு சொட்டு ஈரமட்டா புஷ் ஒண்ணுமில்லாம போயிடும். அதான் தண்ணி தெளிக்கிறது மந்திரவாதி, அதுதான் மந்திரவாதி தண்ணி தெளிக்கிறது. ஜெய் ரீம் ராம் சொல்லி தண்ணியை தெளிச்ச உடனே அந்த மண்ணுல இருந்து லேசா ஈரம் அதுல படுமா இல்லையா? ஈரம் பட்ட உடனே ஒண்ணுமில்லாம போயிடும். நீங்க தொடர்ந்து பார்க்க வேண்டியதான். காணான்னு சொன்ன பிறகு நெசமாக பாக்கெட்ல ஒரு முட்டையை எடுத்து பாத்தீங்களா, அந்த வர வச்சு ரெண்டுலாம் வேற முட்டை. அது இப்படி போட்டு ரெண்டு சைஸா செஞ்சுக்கலாம்னு வைங்க. பாத்தீங்களா நீங்க போட்டுச்சே இல்லையா? அதை நான் வர வைக்கிறேன், உங்க கண்ணு முன்னாடி செட்டில வச்சேன், இதோ வர வைக்கிறேன்னு இங்க இருந்து வேற முட்டை எடுத்து காட்டி போடலாம். புரிஞ்சு அதிசயமா நினைச்சிருவான். ஆனா இது ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு சாதாரண விஷயம். அது மாதிரி இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே என்னமோ இது என்ன வந்தாலும் செஞ்சிருவான். நம்ம வீட்டுல உள்ள திருட்ட கண்டுபிடிச்சிருவான், இங்க உள்ளது அங்கதிக்கு போட்டுருவான், அங்க உள்ள எங்கதிக்கு போட்டு இப்படி எல்லாம் போடுற பிச்சைக்கார பயிலா இருந்தா உங்ககிட்ட எதுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு வர்றான்? 1,000 ரூபாய் கூட 2,000 கூட இதுல ஆடும் தெரியலையா? அது மாதிரி சர்க்கரையை சீனி ஆக்குற, சீனியை சர்க்கரை ஆக்குறது குரல் யுத்தக்காரன் செய்வான். பாத்தீங்களா இல்லையா? தெருவில் போட்டுக்கிட்டு குரல் யுத்தக்காரன் செய்வாங்க. சர்க்கரை சீனியா இதெல்லாம் பெரிய அதிசயம் இருப்புன்னு நீங்க என்ன சேமாந்துட கூடாது. சர்க்கரை சீனி ஆக்குற, சீனி சர்க்கரை நாஞ்செல்லாம் நீங்க செய்யலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. சர்க்கரையும் சீனி ஆக்க போறதும் இல்ல, சீனியை சர்க்கரை ஆக்க போறதும் இல்ல. 2 டப்பா வச்சிருப்பாங்க, ஒண்ணும் இல்ல, சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி 2 டப்பா இருக்கும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அந்த மாதிரி வாய் இருக்காது, இருக்கு சேஃபா இருக்கும். 2 டப்பா கீழப்பாவில சர்க்கரையை போட்டுருவான், மேடப்பாவில மண்ணெளி போடுவான். அதுக்கு மூடி வச்சிருப்பான் பாருங்க, சுபஹானல்லாஹ். அது 2வது உள்ள போயிடும், இப்படி இங்க வரைக்கும் வந்துடும். அந்த மூடி தோல்ல செஞ்சிருப்பான். அந்த மூடியை கொண்டு இப்படி மூடி தூக்கும் போது ஒரு அழுத்தி தூக்கம், இந்த மேல உள்ள டப்பாவை சேர்ந்து உள்ள போயிடும். உள்ள இருக்கும் உங்களுக்கு தெரியாத மூடிதான் உள்ள பெருசா இருக்க. இதுதான் காட்டும் பத்திலாம் சீனி இருக்குமா, மண்ணளி போட்ட சீனி ஆகிட்டாமா. இதெல்லாம் எல்லாம் ஒரு சேஞ்சுங்க. அது மாதிரி ஒரு கேழ்வரகத்துக்கு இப்படி போட்டுக்கிட்டு சட்டியை போட்டு கவுத்தி ஒரு 20 என்றுக்குள்ள முளைச்சு கதறி விட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கேழ்வரகு தானே ஊர்ல சொல்லுவீங்க. எங்க ஊர்ல கேப்பேம்பாங்க. கேழ்வரகு கேழ்வரகு 2 சைடா வச்சுக்கிறீங்க. இந்த கேழ்வரகை கொண்டு வந்து புதைக்கிறோம், மண்ணுல போடுறோம். போட்டு தண்ணியை தெளிச்சு ஒரு சட்டையை போட்டு கவுத்தி 20 யூனிட் அதை திறந்தீங்கன்னு சொன்னா அது கேழ்வரகு முளைச்சு கதிர் விட்டு இருக்குங்க. இது எப்படிங்க? நீங்க மாங்கொட்டை எல்லாம் வச்சுக்கிறேன் பாக்குறீங்களா இல்லையா? இப்படியே நீங்க என்ன குரலி வித்த மை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஆளுக்கு கதை விடுறது. மை எடுத்துட்டு வந்தா கபர்ஸ்தானுக்கு போகணும், சின்ன புள்ள சுடுகாட்டு மண்டை வேணும். இதெல்லாம் குப்பை பொய். எவ்வளவு அவன் நம்ம முன்னாடி செஞ்சிருவோம், அவளே நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். அவ்வளவு ஃப்ராடு. இது நீங்க செய்யலாம், நாங்க செய்யலாம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல ஏற்கனவே ஒரு செட்டப் செஞ்சுக்கிட்டா சில மேஜிக்கள் செய்யலாம். இப்ப நான் சொன்னா கெமிக்கல் சேஞ்சு. இப்ப சொல்ல போற என்ன தெரியுமா? ஏற்கனவே சில செட்டப்புகளை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வேலைகள் எல்லாம் செய்யலாம். எப்படி? ஒரு முட்டையை எடுத்துக்கிறீங்க, கோழி முட்டையை எடுத்து சிரிஞ்சர் மூலமா அதுல உள்ள இதெல்லாம் உறிஞ்சு எடுத்துடணும். சின்ன ஓட்டை போடணும். ஒரு கேழ்வரகு போற அளவுக்கு 2-3 கேழ்வரகு போற சின்ன துவாரம் போட்டு அதுல உள்ள கலக்க பூரா எடுத்துட்டு வெறும் கூடு மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து அது உள்ளக்க அந்த கேப்பை இருக்குல்ல கேழ்வரகு, அதை போடணும். 3/4 அளவுக்கு போடணும். அந்த முட்டை எந்த அளவுக்கு இருக்குமோ போட்டு மெழுக உருக்கி அடைச்சு போடணும். இந்த ஓட்டைய சின்ன ஓட்டை இருக்குமா இல்லையா, அடைச்சு போட்டு அடை கோழி இருக்குல்ல, குஞ்சுக்கு வைக்கிற கோழி, அடைக்கு வைக்கும்போது 22 நாள் வைக்குவாங்க ஒரு குஞ்சு வைக்கிறதுக்கு. அப்படி அந்த அடை முட்டையோட சேர்த்து இதையும் கொண்டே வச்சிருங்க. இந்த கேழ்வரகை ஒரு 22 நாள். ஆனா ரெடியா இன்னொரு கோழி ரெடியா இருக்கணும். 22 நாள் 2 அடை காக்கக்கூடிய பருவத்துக்கு தொடர்ந்து கிடக்கணும். இது முடிஞ்ச கையோட இன்னொரு கோழியில தூக்கி போடணும். 44 நாளைக்கு இது அடை காத்து கருவா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கேழ்வரகு தண்ணி பட்ட உடனேயே முளைச்சு கதிர் விடக்கூடிய நிலைமைக்கு அவன் வந்துடும். அதைத்தான் அவன் பாட்டில போட்டு வச்சிருப்பான், அடைச்சு வச்சிருப்பான். அந்த கேழ்வரகை அவன் தான் தூவணும்னு வேண்டியதில்லை, நீங்க தூவினாலும் வரும், நீங்க எப்படி செஞ்சாலும் வரும். ஆனா உங்களுக்கு தெரியல, அவன் போடுற கேழ்வரகு தானே போடுறான், அவன் என்ன செஞ்சு வச்சுக்கிறான் உங்களுக்கு தெரியறது இல்ல. உடனே முளைச்சு கதிர் விட்டு சொல்றீங்க, என்ன அற்புதம், அல்லா செய்யற வேலையை செஞ்சு விட்டான் அப்படி நினைக்கிற சமுதாயம். அல்லான்னு முளைக்க வைக்கிறவன் அல்லா செய்யற வேலையை செகண்ட்ல முளைக்க வச்சு காட்டி விட்டாங்க. இது அற்புதமா? ஏற்கனவே உள்ள செட்டப். எதுக்கு சில சாம்பிள்கள் ஒண்ணு இப்படி எல்லாம் கண்டவன் நீங்க ஏமாந்துடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். இந்த ஏமாற்றுதல் தாய்மார்கள் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அவங்களை சுதாரிக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த 1-2 நிகழ்ச்சிகளை சொன்னா இது மாதிரி தான் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு துணியில சோளத்தையோ அல்லது நெல்லையோ அல்லது கோதுமையோ போட்டு தண்ணியை ஊத்தி இப்படி வறுப்பான். தண்ணியை ஊற்றி துணியில போட்டு வறுத்தா வறுக்குவாங்க, வறுத்துன்னு பொரியாயிரும்.
சோளத்தை வச்சு தண்ணி ஊத்தி தெளிச்சா அப்படியே சோள பொரியா போயிடும். நம்ப முடியுமா உங்களால? தண்ணி ஊத்தினா ஊறி போகும் தான் நீங்க நினைப்பீங்க. உடனே நினைப்போம். துணியை விரிச்சுக்கிட்டு டைட்டா துணியை விரிச்சு அதுல சோளத்தை போட்டு தண்ணியை தெளிச்சு இப்படி கையிலான வறுத்த உடனே அடுப்பும் இல்ல நெருப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, பொரிஞ்சு போய் சோள பொரியா போயிடும். இப்படி செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? இவனுக்கு நெருப்பு வேண்டியது இல்ல, இவன் எதை வேண்டாலும் சமைச்சு தின்றாமல் கைனாலேய துணியில ஒரு போலாயும் இல்ல, நீங்க செய்யறா நான் செய்யலாம் ஒண்ணு எல்லாம் சாதாரண செய்யறாங்க. இது என்ன தெரியுமா? இந்த கிழிஞ்சல் ஊரெல்லாம் கிடைக்கும், கிழிஞ்சல் சுண்ணாம்புக்கு உள்ள கிழிஞ்சல், அந்த கிழிஞ்சல் வாங்க வேண்டியது. ஒரு 8 நாளைக்கு கிழிஞ்சல் வாங்கினா போதும். இது நீங்க செஞ்சு பார்க்கலாம். இப்ப சொல்ற அற்புதத்தை 8 நாள் கிழிஞ்சல் வாங்கிட்டு வந்து அதுல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், கொஞ்சம் சோளமோ உங்களுக்கு எது பிடிச்சமோ சோளமோ கம்போ அல்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து இந்த மாதிரி ஒரு துணியில ரெட்டையா போட்டு ஒத்தையா போட்டு வெந்து போயிடும். ரெட்டையா போட்டு அதுல வேண்டிய அளவுக்கு சோளத்தை கட்டி நூலை போட்டு கட்டி ரெடியா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த கிழிஞ்சல் இருக்குல்ல அதுல வெண்ணிய ஊத்தணும். ஊத்தினா என்ன செய்யும்? பொங்கும்ல, பொங்கும் போது உடைஞ்சுக்கு உள்ள போட்டுருணும். யார இந்த துணியில இருக்கிறாங்கல்ல சோளம் உள்ளதுக்கு போட்டுற வேண்டியதான். போட்டு அந்த வெந்து எல்லாம் அந்த ஆவில அடங்கினவுடனே இதை அப்படி எடுத்து காய போட்டு வச்சுக்கணுங்க. இந்த சோளத்தை, இந்த சோளத்துக்கு என்ன செய்யும்? தண்ணி பட்டவுன சுண்ணாம்புக்கு அந்த சக்தி இருக்குங்க. சுண்ணாம்புலயே அது ஊறி போயிருக்கும் பொழுது அந்த மறுபடி தண்ணி பட்டவுன புஷ்னு புகையும் அப்படி ஒரு புரிஞ்சு போய் இதா போயிடும். எப்படி இந்த கிழிஞ்சல்ல தண்ணி ஊற்றணும் ஆகுதோ இந்த சுண்ணாம்புல ஊர்ன இந்த சோளம் தான் அப்படி வரும். நீங்க ஏன் சோளத்தை செஞ்சு காட்டுறான்னா முடிப்பான். விஷயம் அவன் சோளத்தை அவன் வச்சிருக்கணும். என்ன விஷயம் கேட்டா எல்லாம் சில சில செட்டப்புகள் செஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சு காட்டுறான். அது மாதிரி நீங்க ஒண்ணு பெரிய அற்புதமா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. படுக்க போட்டுட்டு கண்ணையும் காதையும் கட்டி விட்டு இவர் என்ன வாட்சி கட்டிருக்காரு, இதுல மணி எத்தனை பாத்துருக்கீங்களா? இந்த கதையெல்லாம் இது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? சொல்றானா இல்லையா? குரலியத்தை கேட்பாங்க, ஆளுக்கு ஏமாற்றுவான். இவர் என்ன வாட்சி கட்டிருக்காரு, இதுல மணி எத்தனை, எவ்வளவு ரூபா வச்சுக்கிறாரு, இது என்ன அது என்ன ரொம்ப கேட்பான். இவன் என்ன செய்வான்? கரெக்டா சொல்லுவான். நீங்க படுத்து கிடக்கிறவருக்கான கரெக்டா சொல்லுவான். இது எப்படி சொல்றான், இது எப்படி சொல்றான் சிந்திச்சு பார்த்து சொல்ல முதல்ல நீங்க வணங்கிக்கிறமே. இப்படி எவனாலையும் சொல்ல முடியாதுன்னு வழங்கினாலுக்கு தான் இது சிந்திக்க முடியுங்க. நீங்க சொல்ல முடியுமோ இப்படிங்கிற பார்வையில் பார்த்தா அவனுக்கு வழங்க இயலாது. இது இல்முல் கைப், மறைவான விஷயங்கள். இது அல்லாஹ் தவிர யாருக்கு அறிய முடியாதுங்கிறதுல யாருக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கோ அவன வேற பார்வையில சிந்திப்பான். இந்த நம்பிக்கை இல்லாதவன் இப்படியும் செய்யலாம் போல இருக்க, இப்படியும் பாக்கெட்ல உள்ள ரூபாயெல்லாம் சொல்லலாம் போல இருக்க, அடுத்த ஆள் கட்டிக்கிற கடிகாரத்திலே கூட மணி சொல்லலாம் போல இருக்க, இப்படியும் நம்புறோம் போய் பார்த்தான்னு சொன்னா அது சரி மாதிரியே தெரியும். இது வேற ஒண்ணும் இல்ல. இதை நீங்க செய்யலாம், நான் செய்யலாம். ஆனா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். என்ன ஒப்பந்தம்? நான் கேட்குவேன், உங்களுக்கு சொல்லி வச்சிருப்பேன். நீங்க தான் படுக்கிறீங்க, நீங்க உங்களை படுக்க வச்சு கண்ணை கட்டியாச்சு, கண்ணை கட்டி எல்லாம் பண்ணியாச்சு, படுக்க வச்சாச்சு. நான் என்ன சொல்லி வச்சிருப்பேன் தெரியுமா? டேய் என்ன கலர் சட்டைன்னு கேட்டா நீ மஞ்சள் மட்டும் சொல்லிடு. நான் எவன் மஞ்சள் சட்டை போட்டுக்கிறான் அவனை பாத்துக்காம நான் கேட்கிற யாரு கேட்பேன் தெரியுமா? உங்களை கேட்க மாட்டேன். இவர் போட்டுக்கிற சட்டை கலர் இல்லாம கலர் கேட்டோட சட்டைன்னு மஞ்சள் அவனுக்கு மனப்பாடாது. நான் பச்சையை கேட்டவன மஞ்சள் தான் சொல்லுவான். அவனுக்கு கொடுத்த மனப்பாடம் என்ன? உனக்கு சட்டை என்ன கலர்னு கேட்டா மஞ்சள் சொல்லிவிடு. நான் தான் பாக்குறேன், உனக்கு தான் பார்க்க இயலாது. நான் தான் மஞ்சள் சட்டை போட்டுக்கிறவன பாக்கறா இல்லையா? எவனும் மஞ்சள் சட்டை போட்டுருக்காரு கொஸ்டின் அவுட், கேட்கறது இல்ல. சட்டையை பத்தி கொஸ்டின் வராது. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அவர் வாட்சி மணி எவன் வாட்சி கிட்ட இருக்குதோ இத்தனை மணி இருக்குதோ அந்த டயத்துக்கு தான் கேட்பேன். அவங்க தான் குரல் செய்யும்போது சொல்லி வச்சுக்கிறாங்களே. இந்த மாதிரியாக ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இப்படி செய்யறது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன தெரியுமா? அவங்க இந்த மந்திரம் சொல்றாங்க. அவங்க அந்த மந்திரமே ஒரு பாஷை, மந்திரமே பாஷை. உதாரணமா உங்க வாட்சி கிட்ட வருவான் வந்து இவருடைய வாட்சில எத்தனை மணி ஜெய் ரீமா, ஜெய் ரீம்னா 10 அர்த்தம் அவனுக்கு. இவனுக்கு இவன் மந்திரம் சொல்றா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இவர் வாட்சில எத்தனை மணி ஜெய் ரீம்மா, அவன் ஜெய்னா 10 ரீம்னா அவனுக்கு தெரியாது. அடே ஜெயின்னு சொல்ற 10 வரைங்க இவன் போடுற மந்திரம் இருக்கு பாருங்க, அந்த மந்திரம் வந்து இவனுக்கு அவனுக்குள்ள பாஷை, வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இவன் சில வார்த்தைகள் நீங்க கவனிச்சா நல்லா தெரியும். மானா பானான்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன வழங்க? ஒண்ணு வழங்காதுங்க. அது அவனுடைய பேர்ல அது புள்ளி போட்டிருப்பான். நெய்னா முகமது கடை ஓனருக்கு பேருனா நெய்னாக்கு நேக்கு 1 போட்டிருப்பான். ஈயன்னா போட்டா 2, நாவனாவுக்கு 3,
மூணாவுக்கு 4, கானாவுக்கு 5, இம்மனாவுக்கு 6, மானாவுக்கு 7 இப்படி வச்சிருப்பான். நெய்னா முகமது நம்பர் சரியா வராட்டி சாஹிபு என்ற ஒன்று சேர்த்துக்குவான் 10ல வந்து முடிக்கிறதுக்காக வேண்டி. ஆக நெய்னா முகமதுக்கு போட்டுவானா நேனா 3 ஆண்டா வழங்கணும் வழங்காதா? அவனுக்கு வழங்கும். அந்த கடையில வேலை பார்க்கறவங்க தெரியும். நேனாண்டா 1, 3 ஆண்டா 4, 14 சொல்றான் அப்படின்னு வழங்கிக்கிறோம். என்ன புள்ளிப்பா காணாறு ஊனா? ஓ காணாறு ஊனாவா? காணாண்டா காது பாச்சார் அவத்து இருக்கு. ஏதாவது அது அதுக்குள்ள நம்பரை பார்த்து கரெக்டா சொல்லிடுவான். இந்த கதையாக்கு இவங்களுக்குள்ள இந்த நம்பர்களை எல்லாம் ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துக்கிறது. சிக்னல் இந்த சிக்னல் பாசிகளை இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டு இவன் பாஸ் பண்ணி விட்டுருவான். இவன் சொல்றதை வச்சுதான் அவன் சொல்றான். புதுசா அவனும் சொல்லல. இவர் என்ன எந்த ரூபா ரூபாய் எடுத்துக்கோங்க இப்படி காட்டி இது எந்த வருஷத்துல அச்சடிச்சது அப்படின்னு செய்யுமா? அதுக்கு 1942 அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். இவன்கிட்ட உள்ள ரூபாய் எடுத்துக்கிட்டு 1942 சொல்லிவிட்டான். ரூபா நம்ம ரூபாயில உள்ளதை வாங்கி எந்த வருஷம் அச்சடிக்கப்பட்டதுங்கிற வரைக்கும் அவன் சொல்றான்னு நீங்க மூக்குல வரல வைக்க வேண்டியதான். இப்படி எவனுக்கும் சொல்ற ஆற்றல் நல்லா கொடுக்கவே இல்லை. எவனுக்கும் கொடுக்க கிடையாது. இது என்ன செட்டப்? இவன் பாஸ் பண்றான். அவனுக்கு இவன் பாஸ் பண்றான். அதே விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது. ஆக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அப்படியே தம்பி நான் ஒரு ரூபா வச்சுக்கிறேன் உன்ட்டு தரமாட்டேன். இவன் காட்டாம இந்த ரூபாயில எந்த நம்பர் சொல்லணும்னு கேளுங்க. 2 வயலுக்கும் சொல்ல தெரியாது. இவன்கிட்ட காட்ட போய் இவங்க பாஸ் பண்ண போய் தான் அங்க போய் தகவல் பாஸ் பண்ணக்கூடிய இவனுக்கு தெரியாம போய் இந்த 1 ரூபாய் இருக்குது இது எந்த வருஷம் அடிச்சது சொல்லு பார்ப்போம். 2 பேரும் சொல்லு பார்ப்போம். ஒழிப்பான் இருந்து அது இங்க வந்தா தான் போவோம். வந்த வேலை செய்யும் மண்ட ஓடு இங்க என்னைய பார்த்தா இருக்குது. நான் தான் மருந்து தடவி இருக்கேன் என்னத்தையாவது சொல்லுவானே தவிர இது எதார்த்தமா ஒண்ணும் கிடையாது. ஆக இந்த மாதிரி நிறைய கப்தாக்கள்லாம் இருக்குங்க. நிறைய சமாச்சாரங்கள். ஒன்னும் இந்த மாதிரி மேஜிக் எழுதுறது ஏற்கனவே உள்ள செட்டப்பா இருக்கும். நீங்க சர்க்காரியாவுடைய மேஜிக் பிசி சர்க்காருடைய மேஜிக் பாத்திருக்கீங்களா இல்லையா? அங்க போய் ஒரு நாளைக்கு பாருங்க. விரமிச்சு போய் நீங்க அதிசயப்பட்டு போயிடுறீங்க. சர்க்கார்னு ஒருத்தர் அவன் உலகத்திலே பெரிய மேஜிக் நிபுணர். அவனுடைய ஷோவுக்கு சாதாரண 30 ரூபா ஒரு காட்சிக்கு கொடுத்தாலும் பார்க்கணும். நமக்கு தெரியணும் அந்த மேஜிக்க. நீங்க எல்லாம் விரமிச்சு போயிருவீங்க. செத்தவன உசுராக்குறதுல இருந்து 2 அறுப்பா போட்டு நாங்க போய் பார்த்தோம். ஒரு பொம்பளைய நிக்க வச்சு 2 அறுத்து இப்படி இருக்கிறான். இந்த அறுத்து இந்த கை இங்க இந்த கை இங்க வர்ற மாதிரி இப்படி பிரிச்சு எடுத்துட்டு வந்து அப்புறமேல ஒன்னாக்கி காட்டுறான். முழுசா வர்ற வழிய இப்படி நீங்க பார்த்தா என்ன செய்வீங்க? நமக்கு இந்த மேஜிக்லாம் படிச்சதுனால நமக்கு தெரியுது அது பிராடுங்கிறது. அந்த இடத்த அப்படி நிக்க வைக்கிறான். அந்த இடத்துல அப்படி ஒரு நாளை படுக்க போட்டு இப்படி நிக்கிறான். மேல நிக்குது. தலையை மட்டும் இப்படி பேச வைக்கிறான். தலை தான் இருக்குது. இதுல நீங்க செய்யலாம் நான் செய்யலாம் ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் ஹிக்மத்துங்க. எல்லாம் தந்திரம். நீங்களும் செஞ்சிடலாம் நானும் செய்யலாம். நீங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து ஒரு இந்த மாதிரி பெட்டிக்குள்ள போவான். போயிட்டு அங்க இருந்து நினைச்சு வருவான். இங்க உள்ள போனவன் அங்க இருந்து எதுக்கு இருந்து ஆடியன்ஸ் கூட்டத்துல இருந்து வருவான். நீங்க ஒரு நாளைக்கு அது எங்கேயாவது நடந்தா போய் பாருங்க. இதெல்லாம் பார்க்கலாம். அறிவை வளர்த்துக்கிறதுக்காக வேண்டி எப்படி எல்லாம் மனுஷ தந்திரத்தை. ஆனா சர்க்காருக்கு இந்த நம்ம சேக்குமார்கள் ஏமாத்துறானுல இவங்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? சர்க்கார் உள்ள சொல்லி சொல்லுவான். இது ஒண்ணும் கிடையாது. வெரி சிம்பிள். சிந்திச்சா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது மந்திரம் இல்ல மாயம் இல்ல வெறும் தந்திரம். இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சொல்லிட்டே செய்வான். ஆனா நிறைய பேர் கண்டுபிடிக்கல. சில பேர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக அவன் ஏமாத்தல. இது ஒரு கலை. நான் இதை வச்சு சம்பாதிக்கிறேன். இதுல ஒண்ணும் கிடையாது. நீங்க செய்யலாம் நான் செய்யலாம். நான் செய்யற எல்லாமே ஒரு செட்டப் தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கே அவன் செய்வான். சின்னோரு இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டுங்க. சின்ன ஒரு பாத்திரம் இந்த அளவுக்கு தான் இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இதுல ஆயிரக்கணக்கான டைம்பீஸ்கள் தூக்குறான். டைம்பீஸ் எடுக்க முடியுமா? சின்ன ஒரு பாத்திரத்துல இவ்வளவு பாத்திரம் 2 டைம்பீஸ் தான் உள்ள இருக்கும். அந்த 2 டைம்பீஸ் கொள்ளக்கூடிய அந்த பாத்திரத்தை அச்சய பாத்திரம் கொண்டாந்து வைக்கிறான். அப்படியே நல்லா எல்லாத்தையும் காட்டுறான். தூர் பக்கத்தை காட்டுறான், அந்த பக்கத்தை காட்டுறான். ஒண்ணுமே இல்ல அப்படி வைக்கிறான். வச்சா இந்த பின்பக்கத்துல யாராவது தூக்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்குவீங்களே அதுக்காக நீங்க எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா ஒன்னும் கைகெல்லாம் வரலன்னு காட்டுறதுக்காக வேண்டி உள்ள இருந்து எடுத்துக்கிறான். ஆயிரக்கணக்கான டைம்பீஸ். இதை பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு என்ன நினைப்பீங்க? ஒண்ணும் இல்லை. நீங்க செய்யலாம் நான் செய்யலாம். அதெல்லாம் டைம்பீஸ் அல்லது அவ்வளவுதான். வெறும் பேப்பர் டயல் தான் எடுக்கிறான். டயலை தான் அடிக்கடிக்கு வச்சுக்கிறான். அவன் எடுக்கிறது வேகத்துல ஒரு டைம்பீஸ் மாதிரி இந்த வரைஞ்சிருக்கான் நம்பர் டயலு. வெறும் டயல் தான் இருக்கு. பேப்பரா அடிக்கடிக்கு வச்சுக்கிறான். அதை எடுக்கிற வாகுல அப்படி இப்படி எடுக்கிறான் பாருங்க. இப்படியும் உங்கள்கிட்ட காட்டுவான். எடுக்கும்போது நம்பர் மட்டும் டைம்பீஸ் எடுக்கிற மாதிரியே தெரியும். அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா எதுவுமே அதுல என்ன கொள்ளுமோ அவ்வளவுதான் கொள்ளுங்க. அதுக்கு மேல கொள்ள முடியாது. ஒரு பாத்திரத்தை எடுக்கிறான். தண்ணியை ஊத்துறான். காலியாக்கிறான். மறுபடியும் வைக்கிறான். அரை மணி நேரம் மறுபடியும் ஊத்துறான். மறுபடியும் அதுல தண்ணி வருது. இது என்ன? உள்ள ஐஸ் கட்டி போட்டு வச்சிருக்கு. பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஐஸ் கட்டி கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரு
தண்ணியா போயிடும். இப்படி சில அற்புதங்கள் பேர்ல இப்படி எல்லாம் ஒன்னு ரெண்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் ஜின் வச்சுக்கிறேன், சைத்தான் வச்சுக்கிறேன், மாசிலாத்து பண்றேன், அதை கண்டுபிடிச்சிடும், இதை கண்டுபிடிச்சிடும், அவ்வளவு பொய். எவனு ஜின்னையெல்லாம் ஏற்கனவே சொன்னபடி ஜின்னையெல்லாம் வசப்படுத்தவெல்லாம் முடியாது. வாசிலாத்து பண்ண ஜின்னு இவனை வாசிலாத்து கொண்டு போயிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் எல்லாம் சொல்றான். இதுல இருந்து ஒரு மனுஷனுக்கு இயற்கையா வசப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு நாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், சுலைமானுக்கு நாம் ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்தோம். யாமலூன லஹு மின் மஹாரிபு வ தமாதீல் வ ஜிபாலின் கல் ஜவாபி வ குதூரி ராசியாத்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்து சபையில. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி நிறைய ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம். அவைகள் சட்டி ஒட்டி சிலைகள் அதெல்லாம் சுலைமானுக்காக செய்து கொடுத்தன. கடல்ல போய் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு வந்தன. இப்படி எல்லாம் எல்லாம் சொல்றான். நாம் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அல்லாஹ் தனிப்பெரும் சக்தியா சொல்லி காட்டுறான தவிர நீ நினைச்சாலாம் பண்ண முடியும்னு சொல்லல. ஆக ஜின்னு வேண்டா நம்மளை வசப்படுத்துமே தவிர நம்ம போய் அதை வசப்படுத்துற அளவுக்கு அது பலவீனமானது அல்ல, நம்மளை விட பலமானது. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த மாதிரியான சில வேலைகளை செஞ்சுட்டு தான் ஒரு அதிசயத்தை பண்றதுங்க. நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி உங்களை அதிசயப்படுத்திட்டு சொல்லித்தான் ஒரு இது வச்சு ஒரு ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் என்னை நம்பினாங்க சொல்ல வர்றேன். இந்த மாதிரி என்ன செஞ்ச, இது ரொம்ப சிம்பிளுங்க. இதை வச்சுட்டு எனக்கு சின்னதுக்கு நம்பினாங்க ஒரு கூட்டம். அது சொல்ற சங்கரமா சொல்லுங்க. இப்ப போய் கேட்டான்னு சொல்லுவாங்க, அவர் திவான் அவருக்கு பேரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி பேப்பருங்க, இந்த பேப்பர்ல இப்படி கிழிச்சு கையில கொடுத்து நீங்க என்ன வேண்டுமானோ எழுதிட்டு வாங்க, எங்க வேண்டாலும் போய் எழுதிட்டு வாங்கன்னு கொடுத்தாச்சு. அவர் போனாரு, என்னமோ எழுதினாரு. ஆனா சருத்து போட்டாச்சு. எனக்கு தெரியுது தமிழும் இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழும் அரபியும் தான் தெரியும். ஒண்ணு தமிழ்ல எழுதணும், இல்லாட்டி அரபியில் எழுதணும், வேற பாஷை எழுதக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு போய் எழுதிட்டு வந்தார். எழுதிட்டு வந்தோம். நான் சொன்னேன், இப்படி சுருட்டி இது என்ன செய்யணும், இப்படி போடுங்க அப்படின்னா. போட்ட என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல, சுருட்டி போட்டு நானும் பார்க்கல. அவரு போய் எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் அவரு எந்த பேனாவுனால எழுதுனீங்கன்னு கேட்டேன். பேனா வாங்கி வச்சுட்டு அந்த பேனாவையே பார்த்து, இந்த பேனாவா இதுலதான் எழுதுனீங்களா? ஆமா. இதெல்லாம் சும்மா ஆயிட்டுதான், ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் எழுதுனீங்களா? சரி. ஒரு நல்ல ஒரு ஊர் பேர் சொல்லுங்க. இதுல சும்மா தசை திருப்புறது. ஊர் பேர் சொல்லுங்க. சரி. கும்பகோணத்துல 6 எழுத்து இருக்கு. 6 6 24 24 6 37. சும்மாதி கணக்கு சும்மா போற மாதிரி கணக்கு போட்டுக்கிறது. இப்படி போட்டுக்கிட்ட அப்படி இன்னொருத்த அப்படி தூக்கி போடுங்கிறது. இன்னொரு தடவை தூக்கி போடுவாரு. இப்படி 2 முறை தூக்கி போடுற கடையில நான் சொல்லிவிட்டேன், இதுல கயிறு வியாபாரம் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா. அதை எழுதிருக்காரு சும்மாவே. இப்படி பிரமிச்சு போய் நின்றாரு. என்னையா இது எப்படி உன் பேனாவே சொல்லுதையா? அந்த பேனாதான் கரெக்டா பார்த்தவொடனே எனக்கு சொல்லிருச்சு. அதுக்கு சில கணக்குகள் இருக்குது, பூ சில ஊர் பேர்லாம் சொன்னா இல்லையா, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கண்டு போயிடுச்சு. எப்படி இது எப்படி ஜின்னு வாசிலாத்து, அந்த பாசையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஜின்னு வாசிலாத்து அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் இல்ல ஜின்னு வாசிலாத்துலாம் கிடையாதுயா அப்படின்னு சொன்னால் விட மாட்டேங்கிறாரு. உங்கள்கிட்ட என்னமோ இருக்குங்க, ஜின்னு வாசிலாத்து நீங்க வச்சிருக்கிறீங்க, நிச்சயமா எவனாலும் சொல்ல முடியாது. நான் எழுதுனது அல்லாவுக்கு எனக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் போய் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதி சுருட்டி கொண்டாந்து போட்டேன். நீங்க எப்படி அதுல உள்ளத பேனாவை தொட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஆள் பிரமிச்சு போச்சீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நெசமாவே அதை நம்பிட்டு இருக்காரு. அவர் எனக்கு ஜின்னு வாசிலாத்து இருக்குன்னு சொல்லி எந்த விஷயமாவே என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பாரு. ஒரு தாயத்தோட நம்ம அதை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம், எனக்கு மட்டும் தந்துருங்க, நீ எடுத்து பேசுங்க, எனக்கு மட்டும் ஒரு தாயை தந்துருங்க, நீ நல்ல விஷயம் வச்சிருக்கிறீங்க இப்படிதான் சொல்லுவாரு. அது ஒரு பழம் இல்லையா பிராடு. இந்த விஷயத்த மட்டும் நான் வளர்க்கலாம், இந்த செய்தி எப்படி செய்யறதுங்கிற மட்டும் வளர்க்கல. ஆனா அது ஒரு தந்திரம் தாயா வர ஒண்ணு இல்ல, நம்ப மாட்டேன்ட்டார். கடைசி வரைக்கும் நம்பல அவரு. அவர் போகும்போது தாயத்து கேட்டாரு, தாயத்துல இடம் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. இது என்னங்க, இது அற்புதமா? ஒண்ணும் கிடையாது. அவரை எழுதிட்டு வர சொல்லும் பொழுது நான் என்ன கேள்வி கொடுத்தான்ல, அதே மாதிரி நான் ஒண்ணு சுருட்டி வச்சிருப்பேன். அதை சுருட்டி இப்படி வச்சிருப்பேன். தூக்கி போடுங்கிறல்ல, இப்படி தூக்கி போடுங்க நான் அவர் மட்டும் நான் எடுத்துருவேன் கையில. அவரு நான் மட்டும் தான் இருக்கு, வெறுந்தால் தான் இருக்கு. அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இப்படி பிரிப்பேன். அவர் முன்னாடி தான் பிரிப்பேன், கவனிக்க மாட்டாரு. அவர் முன்னாடி இப்படி பிரிக்கலாம், பேச்சு மட்டும் அவர்கிட்ட கொடுத்து நம்ம பார்க்க கூடாது. இதை இப்படி பார்த்துக்கிட்டு கயிறு வியாபாரத்தை இதுல பாத்துறது. அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஒரு பூவை சொல்லுங்க, ஒரு ஊரை சொல்லுங்க, இதை பாத்துறது. பார்த்து பழையபடி சுருட்டுறது. இப்படியே
சுருட்டி இன்னொருத்தர் தூக்கி போடுங்க போட்டு அதை வச்சுட்டு எடுத்துடுறது, அப்புறம் அது போயிடும். இவ்வளவு விஷயம். இது ஹிக்மத்தா மாத்தணுங்க. இது என்னன்னு கேட்டா, இது எப்படி ஒருத்தன் சொல்ல முடியும்னு ஒருத்தன் யோசிக்கணும். இது எப்படி தாள்ல நம்ம தனியா எழுதிட்டு வந்தோம், நம்மள மாதிரி ஒரு மனுஷன் இவன் நம்ம தனியா உட்கார்ந்து எழுதுனதை கண்டுபிடிச்சா அல்லாவா, அல்லாவுடைய வேலை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காது எவனும் இதுல ஏமாந்து போயிடுவான். இதுல ஆழமா உறுதி நம்பிக்கை வரணும். என் முன்னாடி எவன் செஞ்சாலும் எனக்கு காரணம் தெரியாட்டாலும் நான் நம்ப மாட்டேன். இதுல என்னமோ ராங் இருக்கு, எனக்கு வேண்டாம் அந்த ராங் தெரியாம இருக்கலாம், இதுல என்னமோ ராங் இருக்குப்பா, இன்னொரு தடவை செஞ்சு காட்டு, 2வது தடவை காட்டு, 3வது தடவை காட்டினா மாட்டிடும், விஷயம் தெரிஞ்சு போயிடும். ஆக இந்த மாதிரி ஒரு பொருளை இல்லாம ஆக்குறதோ, இருக்கிறதோ இல்லாம ஆக்குறதோ, உங்க பாக்கெட்ல உள்ளது நான் எடுத்துக்கிறதோ, என் பாக்கெட்ல உள்ளது நீங்க எடுத்துக்கிறதோ, திருட்டு பொருளை கண்டுபிடிக்கிறதோ, ஏன்னா இப்ப நாய் வேண்டா கண்டுபிடிக்கலாம், மனுஷன் போய் இந்த மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு சின்னையாவுறேன் அதையாவுறேன் பிசாசையாவுறேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு அனுமதியோ ஆதாரமோ கிடையாது. ஆக கராமத்து மோஜிதாத்துங்கிற பேர்ல நடக்கக்கூடிய இந்த பிராடு பித்தலாட்டங்கள்னாலதான் நிறைய பேரு சில இடங்கள்ல போய் ஏமாந்து ஈமான பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஈமான பறி கொடுக்கக்கூடிய சக்திகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும். உண்மையாகவே இந்த தர்கா இதில் நடக்கக்கூடிய சைத்தானுடைய வேலைகள் இருந்து நம்ம தப்பிக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் அந்த மாதிரி கராமத்து மோஜிதாக்களுடைய யதார்த்தமான நிலைகளை அறிந்து அதன்படி நம்முடைய ஈமானை காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய பயிற்சி முகாம் என்று பெயரிட்டு தூய இஸ்லாத்தின் கொள்கைகளை பயிற்சி பெறுவது மாற்றாரின், அதாவது மாற்று மத நண்பர்கள் பார்வையில் தவறான அபிப்பிராயங்கள் ஏற்படலாம் அல்லவா? பெயர் மாற்றம் செய்தால் நலமாயிருக்குமே, இனிமே செய்யறதுக்கு சொல்லித்தரார். அதாவது பயிற்சின உன்ன இந்த RSS மாதிரி பயிற்சி அடிப்பாங்களா இல்லையா, கம்பு சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, இந்த மாதிரி இதுவும் பண்றாங்களோ அப்படின்னு சில பேருடைய பார்வையில படுதான். அதனால அந்த பயிற்சிங்கிற அதுக்கு பதிலா அது அந்த மாதிரி அர்த்தம் வராம அந்த மாதிரி வீர விளையாட்டுகளுக்கு அனுமதி இருக்கு. நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் விளம்பரப்படுத்தணும். நம்ம அந்த இது இங்க செய்யல, கொள்கை கருத்துக்கள் விளக்கங்களை தான் பயிற்சியா கொடுக்கிறோம். அந்த அர்த்தம் வரும்னு தெரிஞ்சா அப்படி வராத வார்த்தைகளை நம்ம ஒரு மசூரா பண்ணி இனிமே நம்ம எப்படி அது மாதிரி போட்டுக்கிறது ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முடிவு. அப்புறம் சரி, ஒருத்தர் வழக்க ஹஜ்ஜி செய்யும்படி 5 வேளை தொழுகை போன்ற கடமைகளை சொல்லுவதில்லை என்பதை சேர்த்துக் கொண்டு. ஆமா, அது மாதிரி ஒரு சொல்லி குறிப்பு தர்றாரு. அவுலியாக்கள் கனவுல 3 நாளைக்கு படு, 7 நாளைக்கு படுன்னு சொல்றாங்களே தவிர நீ 5 வேளை தொழுவு, நோன்பு வையி, ஹஜ்ஜிக்கு போ, இதையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன்? சைத்தாவால தானே, இதையும் சேர்த்துக்கிறீங்கன்னு ஒருத்தர் சொல்லி தர்றாரு. ஓய்க்கு சேர்த்துக்கிற வேண்டியதான். இவரு நல்ல பாயிண்ட் எடுத்துறாரு. அதாவது அவுளியான வர்ற சைத்தானா இருக்கிறதுனாலதான் தொழுகை சொல்ல மாட்டேங்கிறான். நோம்பு சொல்றது இல்ல, நல்லறங்கள் சொல்றது இல்ல, சொல்றது பூரா என்னதான் இங்க பாடு தர்காவில் 5 நாளைக்கு தங்கு, 7 நாளைக்கு தங்கு, மாமனார் மாவை சண்டை போட்டாவது தங்கு, புருஷன் சொல்ல கேட்காமையாவது தங்கு, இதான் சொல்றான். அப்ப இது சைத்தானுடைய வேலை வாங்குறதுக்கு இது ஒரு ஆதாரம். இது சேர்த்துக்கிறங்கிறாரு, சேர்த்துக்கிறோம் எல்லாரும். அடுத்து, தர்காக்களில் போய் தங்கும் கடுமையான நோயாளிகள் குணமடையும் மர்மம் என்ன? ஒளிமார்கள் கனவில் ஏவல் செய்த பல சாமான்களை வெளியில் எடுத்துக்காட்டும் மர்மம் என்ன? விளக்கவும். இது நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி வந்த கேள்வியா இருக்கும் நினைக்கிறேன். இந்த பயானுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்த கேள்வியா இருக்கும். ஏவல் செய்த சாமான்கள்ங்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, செட்டப்புங்க. யாராவது நான் பார்த்தேன் திருக்கலாச்சேரி, உங்க ஊர்ல தான், உங்க ஊர்லயே ஆயப்பாடுல ஒரு பெண்ணு வீட்டுல இருந்து முட்டை வந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க ஊர்ல என்னது ஆயப்பாடுல சங்கரமத்தில் நாங்க இருக்கோம். அப்ப ஆயப்பாடுல இந்த மாதிரி ஒரு முட்டை எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க, இதை எடுத்தாங்கன்னு பேச்சா இருந்துச்சு. மறுநாள்கிட்ட கேட்டேன், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. பார்த்தேன். என்னத்தை பாத்தீங்க? முட்டைய பார்த்தேன். முட்டைய தானே பாத்தீங்க? வயிற்றுல இருந்து முட்டை எடுத்ததை பாத்தீங்களா? இல்ல, அது பார்க்கல, முட்டையை தான் பார்த்தேன். நான் தான் முட்டையை வச்சுக்கிட்டு சொல்லலாம். நீங்க முட்டையை தானங்க பாத்துருக்கிறீங்க, முட்டைய பாத்தீங்க, அந்த ஆளையும் பாத்தீங்க, வயிற்றுல இருந்து முட்டையை எடுத்ததை பாத்தீங்களா? இல்ல, அதுக்கு சாட்சி இல்ல. அதை பார்த்து யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது. யாரும் வந்தாலும் வர்ற யாருமே எதை பார்த்தது இல்ல, வயிற்றுல இருந்து முட்டை வந்ததை பார்த்தது இல்ல. அதே மாதிரி திருக்கலாச்சல இமாமா இருக்காரு, மீரான ஆலிம் சாண்டு, திருக்கலாச்சல ஆயப்படலையா, திருக்கலாச்சல இருக்காரு. அந்த ஆள் நம்ம வடகரை இருக்குல்ல, அரங்குடி வடகரை, அந்த ஊர்ல ஒரு வேலையா போயிருக்கும் போது அவங்க சொந்தக்காரங்க யாரா இருக்காங்கன்னு போயிருக்காரு.
அந்த வீட்டுல என்னன்னு கேட்டா சீனியை வாங்கி ஒரு வீட்டுல வச்சாங்கன்னா மண்ணா போயிடும். இதே பிரபல்யமா இருக்கு. சீனி வாங்கி வச்சா மண்ணா போயிருது, சால்னா காய்ச்சி வச்சா மனமா போயிருது. இப்படியே பல மாதிரி கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இவன் இந்த மீரா ஆலிமு வரைக்கும் வந்து என்கிட்ட சொன்னார், நான் பார்த்தேங்க கண்ணால. என்னத்தப்பா பார்த்த? முடிக்கலாம். என்னத்த பார்த்த? மண்ணு போட்டனத்தை பார்த்த. சரி, சீனி போட்டனத்தை பார்த்த. சீனி மண்ணா போனதை பாத்தியா? அதை பார்க்கல. அப்ப இதையே செட்டப் பண்ணியா உனக்கு வழங்க தெரியல? நேற்று சீனி வாங்கி வச்சிருப்பாங்க, இதை நம்ம வைக்கிறதுக்காண்டி மண்ணத்துக்கு அடுத்த நாள் பார்சல் வச்சுட்டு மண்ணா போச்சுப்பாங்க. இடையில் நடந்து உனக்கு தெரியுமா? சீனிய வச்சு நீ கண்காணிச்சுட்டு இருக்கணும். அது உன் கண்ணு முன்னாடி மண்ணா போயிருக்கணும். அப்படி போனா யாரா பாத்துருக்காங்க? பாத்துருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் சொல்ற தகவலத்தையாக நம்பியிருப்பாங்க. இந்த தகவல் பல நோக்கங்களுக்காக சொல்லப்படுது. அதெல்லாம் சொன்ன ஆபாசமா போயிடும். பல நோக்கங்கள் இருக்கு இதுல. பெண்கள் ஆடக்கூடிய சில நாடகங்கள்னால இந்த மாதிரியான அற்புதங்கள், அது இதுவா மாறுறது, இது அதுவா மாறுறது. பீரோல் பூட்டி இருந்தாப்புலயே நகையெல்லாம் காணா போயிருதுன்னா இது ஒண்ணு எங்கேயும் காணா போற சமாச்சாரம் இல்ல. பீரோல் பூட்டி இருக்க, சாவி இவகிட்ட இருக்க, வேற யார்த்தையும் சாவி கொடுக்காம இருக்க, அங்க உள்ள நகை காணா போறதுங்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி போகுதுன்னா ராங்கு அங்கதான் இருக்கு. எங்கேயோ விட்டுட்டா நகைய. புருஷன் அடிப்பானே, அதுக்கு போடுற நாடகம். ஜின்னு தூக்கிச்சுன்னா அடிக்க மாட்டான். திருட்டு கொடுத்துட்டா அடிப்பான். திருட்டு கொடுத்துட்டேன், அப்படி போச்சு இப்படி போச்சு, போட்டுக்கிட்டு போன சினிமாவுக்கு போகும்போது வந்து பறிச்சிட்டு போயிட்டானுவோம் இப்படின்னு சொன்னா புருஷங்க ஒத்துக்க மாட்டான். ஏண்டி போட்டுட்டு சினிமாவுக்கு போனேமா இப்படி சொன்னா, பீரோல்ல பூட்டி வச்சிருந்த சின்ன வந்துச்சு தூக்கிட்டு போச்சு, நான் எங்க செய்யறது ஓர உள்ள கூட்டு புரிதா நின்று போச்சு. இதாக நடக்கிறது. இப்படி பல கேசுகள் இருக்கு. இவன் உள்ளேயே திருடனை வச்சுட்டு எப்படி பிடிக்கிறது? வெளியே திருட இருந்தா பிடிச்சிட்டு வரலாம். சரி. ஆக இந்த ஏவல் வினை எடுக்கிறது, சிவனி எடுக்கிறதுனா இந்த கேஸ்ல உள்ளதாங்க. அடுத்து மழையா இருக்கனால சுருக்கமா எல்லா கேள்வியும் பதில். பயிற்சி முகாம் அதே கேள்வி. 5 வேளை தொழுகை இல்லாத பள்ளிவாசல் ஜும்மா தொழுகை நடத்தலாம், விவரம் தேவை. 40 பேர் சேர்ந்தால்தான் ஜும்மா தொழுகை கூடும் என்கிறார்கள், விவரம் தேவை. 40 பேர் சேர்ந்ததான் ஜும்மாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. குறைந்த பேர் ஜும்மா தொழுவலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு முதலாக வெளியே நடந்த ஜும்மா வந்து பஹ்ரைன்ங்கிற நாட்டில் ஜுவாசா அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடந்த ஜும்மா தான் முதல் ஜும்மா. மதீனாவுல மஸ்ஜித் நபவியில் நடந்த ஜும்மாவுக்கு அப்புறமேலே வெளியூர்ல இருந்து ஜுவாசாங்கிற ஊர்ல இருந்து அப்துல் கைஸ் என்ற கூட்டத்தினர்கள், உங்களுக்கு புகாரிலோட அந்த ஹதீஸ் வந்திருக்குது, முதல் 100 ஹதீஸுக்குள்ள இருக்குது. அந்த கூட்டத்தினர் வந்து ஜும்மாக்காக அனுமதி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அனுமதி கொடுக்கறாங்க. அவங்க 12 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அது ஜுவாசாங்கிறது பஹ்ரைன்ல உள்ள இடத்துல 12 பேரை கொண்டு என்ன நடந்ததுக்கு 2வது ஜும்மா இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கு. 40 பேர் சொல்றாங்க. எதனால தெரியுமா? ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஜும்மா தொழுவித்தார்கள், திரும்பி பார்த்தார்கள், பின்னாடி 40 பேர் இருந்தார்கள். இருந்தா என்ன, 4 பேர் இருந்தாலும் தொழு வச்சிருப்பாங்க. அவ தொழுவிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்துனா தான் இவங்க சட்டம் எடுக்க முடியும். 40 பேர் தான் அவசியம்னு தெரிஞ்சா எப்ப ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்திருக்கானே, தொழுவிக்கிறதுக்கு முன்னாடியே 40 இருக்குதா, குறையுதா, குறைஞ்சா தொழுவிக்க மாட்டேன், லோகர் தான் தொழுவிப்பேன்னு சொல்லியிருக்கணும். தொழுதுகிறது முடிச்சவனு தற்செயலா பார்த்தா அன்னைக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்களா? 40 பேர் வந்திருந்தாங்களாம். இது ஆதாரம். இது ஒரு ஆதாரமா? ஒரு நாளைக்கு 40 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு நாளைக்கு 400 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 பேர் இருந்திருப்பாங்க. இதை வச்சுட்டு ஒரு ஆதாரம் கிடையாது. 2 பேர் இருந்தாலே சும்மா சொல்லுவான், அவ்வளவுதான். நேருக்கு நேர் உங்களுக்கு கருத்துப்படி செய்தான் செயலால் தான் கனவில் செய்வினை எடுக்கப்படுகிறது என்கிறீர்களே, அப்படியானால் சில நேரங்களில் நேருக்கு நேர் கத்தி எடுக்கும் போது ஊசி மயிறு போன்றவை வருகிறதே, இதை பற்றி உங்கள் கருத்து? நம்ம முன்னாடி எடுத்துக்காட்டு சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். பிராடு, பள்ளி கதை சொன்னல, நேருக்கு நேரம் எடுக்கிறது இல்ல, ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிறது. ஆஸ்பத்திரியில எழுதிச்சுவான், தொக்கம் எடுப்பது ஏமாற்று வேலை. உள்ளுக்கு நம்ம தொக்கம்னு சொல்லி மருந்து ஊதி எடுக்கிறேன்னு சில பேர் இருப்பானுவோ, அது ஏமாற்று வேலையில ஆஸ்பத்திரியில எழுதி வச்சுக்கான். எல்லா பெரிய ஆஸ்பத்திரியில அந்த கேஸ் தாங்க. ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டான்னு சொன்னா அது மாதிரி மயிரை செட்டப் பண்ணி வைக்கிறது, இவனுக்கு வாந்தி மருந்து கொடுக்கிறது, எட்டுக்கிற மாதிரி ஒரு பிடிங்க உண்டாக்கி பத்தியா வந்துருச்சு மயிருங்கிறது. இதான தவிர என் கண்ணு முன்னாடி அவனை எடுத்துக்காட்ட சொல்லுங்க. 4 பேர் கண்காணிச்சிட்டு இருக்க எடுத்துக்காட்டு சொல்லுங்க. பொம்பளைகிட்ட ஏமாறக்கூடிய ஆளுகிட்ட எடுத்துக்காட்டலாம். மேலும் பேய் மனிதர்களை பிடிப்பதில்லை என்றால் சில மனிதர்கள், ஏன் சிறுவர்கள் கூட பேய் பிடித்து ஆடுகிறார்கள், இதை பற்றி விவரம் சொல்லுங்கள். பேய் பிடிக்காது நான் காரணம் சொல்லிட்டேன். நல்லடியார்கள் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க, கெட்டடியார்களா இருந்தா அடி உதவ வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வர்றதில்லை. ஆனா பைத்தியம் பிடிக்கிறது இருக்கு.
என்ன முடிக்கும்? பைத்தியம் முடிக்கும். லூசுங்கணும்ல, பைத்தியம் முடிக்கிறதா மார்க்கத்தில் இருக்கு. அதுக்கு வைத்தியம் இருக்கு. பைத்தியம் முடிச்சுன்னா ஜுனூன், பைத்தியம் மஜ்னூன். இதுக்கு வைத்தியம் இருக்கு. கீழ்பாக்கத்துல ஒன்று கூட சரியா போயிடும். பைத்தியம் முடிக்கும்போது உளரக்கூடியதையெல்லாம் ஒரு அதிசயமான உளறலா இருந்தவன சைத்தான் தான் வந்து உளறான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். பாகம் 5 அத்தியாயம் 4 வசனம் 64க்கு சரியான விளக்கம் தாருங்கள். என்னது ஒண்ணு வழங்கலையே? பாகம் 5 அத்தியாயம் 4 வசனம் யாருக்கு குரான் இருக்கு? 4:64 வடி யாராவது படிங்க. என்ன வசனம் நீங்க ஞாபகம் இல்ல. சஹாபாக்களுக்கு இடையேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் நடத்தியதாக கூறினீர்கள். சந்திரனை பிளந்து காட்டிய அற்புதம் யாருக்காக செய்தது? விளக்கம் தரவும். நம் உயிரினமினிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவ்வற்புதத்திற்கு முதலிடம் தர மறந்தது ஏனோ? முதலிடம் தரக்கூடாதுலாம் இல்ல, அந்த அற்புதம் இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமனால் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது இருக்கிறது உண்மைதான். அதை முதலிடம் போட்டு வரிசைப்படுத்துவது நம்முடைய நோக்கம் இல்ல. பட்டியல் போட்டு ஒரு சில அற்புதங்களை சொல்லி காட்டும்போது சில விட்டு போயிடும், சில சொல்லியிருப்போம். பெரும்பாலும் சஹாபாக்களுக்கு மத்தியில செஞ்சு காட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். தவிர 1-2 அற்புதங்கள் காபிர்களுக்கு மத்தியில செஞ்சாங்க. ஏன் பத்ர் போர்ல மண்ணல் எரிஞ்சாங்க சில பேர், அப்படியே அந்த போர்ல ஒவ்வொருத்தனும் அடிபட்ட பெரிய பெரிய பாறங்கள் விழுந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சாங்க. இது கூட எல்லாம் சொல்லி காட்டுறான். மாரமைத்து இதனை மைத்த உலாக்கி நல்லா ரமாண்டு. அது மாதிரியான அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு காவிர்களுக்கு மத்தியிலையும், பெரும்பாலும் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் நடத்திருக்கிறாங்க. அதுதான் சொன்னோம். சந்திரன் பிளந்ததெல்லாம் நம்ம மறக்கவே இல்லை, இருக்கத்தான் செய்யுது. குரான் இருக்கா? 3:64 கேட்டாங்களே. 4:64 என்ன? 4:64 இந்த கேள்வியா? ஒரு கேள்விக்கு விட்டு போயிட்டு நான் கவனிக்கவே இல்லை. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்க, இன்னொரு கேள்விக்கு சொல்லலன்னு கேட்டிருக்காரு. உங்களை வகாதி என்று சொல்கிறார்களே ஏன்? இது ஒரு கேள்வி. இது பர்சனலாக நான் விட்டுட்டேன், கேள்விங்கிறதுனால இல்ல. வகாதி என்று சொல்றதுக்கு அவங்கள்ட்ட சொல்றவங்கள்ட்ட யாருன்னு கேட்கணும். ஆனா சொல்றது நல்ல பேரா இருக்குங்க. வஹாப்னு அல்லாங்க. அல்லாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கா இல்லையா? அதுல அல்லாவுக்கு ஒரு பேர் என்ன? வஹாப், ரஹ்மான், ரஸாக், ஃபத்தாஹ், ஜப்பார், கஹார். அந்த பேர்ல இது ஒண்ணு வஹாப்ங்கிற ஒரு பேர். என்ன கந்தல் வஹாப்ங்கிறமா இல்லையா? வஹாப்னா இறைவன், வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு அர்த்தம். அது இறைவனுக்கு ஒரு பேரு. வஹாபி என்று சொன்னால் அந்த இறைவனுக்காகவே வாழ்பவர்கள், இறைவனுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள், இறைவனுக்காகவே தியாகம் செய்ய முன்வரக்கூடியவர்கள் அர்த்தம். வஹாபின்னு சொன்னா நல்லா சொல்லிட்டு போங்க. வேற ஒண்ணு கிடையாது. நாங்க வஹாபின்னா நீங்க சைத்தானின்னு நாங்க சொல்ல மாட்டோம். வஹாபுக்கு எதிர்ப்பதானே சில பேர் சொல்றாங்க. எல்லாருமே வஹாபியா இருப்போம். இறைவனுக்காக வேண்டிய வாழக்கூடியவர்களாக இருப்போம். இறைவனுக்காக வேண்டிய இன்ன சலாத்தி ஒ நுசுகி ஒ மஹியாய ஒ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், தொழுகை, இன்ன பிற வணக்கங்கள், வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்காக இருக்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபடி யார் தன்னுடைய வாழ்வு மரணம் அத்தனை அல்லாஹ்வுக்கு ஆக்குறாங்களோ அவங்களதான் வஹாபிங்கிறாங்க, சொல்லிட்டு போறாங்க. யாரெல்லாம் குர்ஆனை எடுத்து சொல்றாங்களோ, யாரெல்லாம் கபர் வணக்கத்தை எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் மூட நம்பிக்கையில எடுத்து போராடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்றைய சமுதாயத்துல சூட்டின பேரு வஹாபிங்கிற பேரு. அது ஒன்றும் தப்பான பேரு இல்ல. வஹாபின்னு ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இல்லையவா? நான் வர்றேன். முதல் கேள்வியில இருந்துச்சா? ஜும்மா பத்தியா வந்துடலாம். பயிற்சி முகாம், தர்காக்கள். 5 வேளை தொழுகை இல்லாத பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகையை நடத்தலாமா? வெறும் தேவை. அதாவதுங்க எந்த இடத்துல வேணாலும் தொழுகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஜுஇலத்திலியல் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, எனக்கு முழு பூமியும் சுத்தமாகவும் மஸ்ஜிதாகவும் ஆகப்பட்டிருக்கு. முழு பூமியில எங்க வேண்டாலும் தயமம் செஞ்சுக்கலாம், எங்க வேண்டாலும் தொழுதுக்கலாம். முந்தைய சமுதாயத்திற்கு தான் இங்கதான் தொழுவணும், கண்டிப்பா அவங்க ஒரு இடத்துல போய் தான் தொழுவணும், சர்ச்செல்லாம் தொழுவணும் விதி இருந்தது. நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விதி கிடையாது. ரசூலுல்லாஹ் கொடுத்த தனி தன்மை. இதுல 5 வேளை பள்ளியில தான் சும்மா நடத்தணும் விதி ஏற்படுத்துறா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரிலாம் விதி போடவே இல்லை. இங்கதான் தொழுவணும், 5 வேளை நடந்த இடத்துல தொழுவணும், அந்த மாதிரிலாம் போடல. 5 வேளை தொழுவற ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துல தொழுவலாம், ஒரு காரணத்துக்காக சும்மா இன்னொரு இடத்துல தொழுவலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. 5 வேளை தொழுகை நடத்துற பள்ளியில தான் ஜும்மா நடத்தணுங்கிறது ஃபிக்ஹ் கிதாபுகள்ல பின்னாடி ஆளுக்கு சொந்த அபிப்பிராயத்தில் வச்சிருக்காங்களே தவிர ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ அதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. அவ்வளவுதான்.
சூனிய சப்ஜெக்ட் அப்பாற்பட்டான்னு சொல்ல சூனியம் செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அது வந்து பிரச்சனை இல்ல. சூனியம் செய்யும் போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா செய்யலன்னாங்க, செய்யலன்னு சொன்னாங்க. இன்னொரு மாற்றம் ஏற்பட்டு சூனியம் செஞ்சு ஒண்ணு மலக்கு அதாவது மனுஷன் எடுக்கல, மலக்குகள் மூலமா எடுக்கப்பட்டுச்சு அவ்வளவுதான். இப்பெல்லாம் செய்ய முடியாது, செய்யறதுக்கு சான்ஸும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதாவது நாங்கள் சிகருக்கு கந்திஷ்டிக்கு எல்லாம் பயந்து கொண்டிருந்தோம். இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, எப்போது இந்த மகிதத்தை குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் இறங்கி விட்டதோ நாங்க அதுக்கெல்லாம் பயப்படுறதில்லை, அதை கொண்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிடுவோம்ட்டாங்க. அது வரைக்கும் உள்ள நிலைமை தான் இந்த சிகரு பயந்துகிட்டு இருந்த நிலைமையெல்லாம். அதுக்கு பின்னாடி எந்த மூமினும் சிகர் செஞ்சுட்டான் அது செஞ்சுட்டான்னு பயந்துகிட்டு இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அது எவன் செஞ்சாண்டு சிகரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாரோ நமக்கு அல்லாஹ் தரவும் இல்லை. ஏன் ரசூலுக்கு எல்லாம் தரலையே, அல்லாஹ் மலக்கு மூலமா அறிவிச்ச பிறகுதான் தனக்கு சிகருண்டா அவங்களுக்கே தெரியுது, கண்டுபிடிக்க இல்லை. சரி, வச்ச சிகரை எடுத்துக்கிறது தெரிஞ்சா ரசூலுல்லாவுக்கு, மலக்குதான் வந்து எடுத்துச்சு. அது மாதிரி அல்லாஹ் வந்து நமக்கு எடுக்கணும்னு நினைச்சா மலக்கு விட்டு எடுத்துருவான். இது மனுஷன் வந்து எடுத்துருவான். மனுஷன் போய் சரணாகதி அடையணுங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. அடுத்து வக்குவு செய்யாத பள்ளியில் சும்மா தொழலாமா? தனிப்பட்ட ஒரு ஆளுடைய இடத்துல தொழலாமே. அந்த வக்குவு செய்யறதுன்னு என்ன வக்குவு போட்டு செய்யறது? வக்குவு செய்யறதுல ஒரு கருத்து கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி, அவருடைய பேர் எனக்கு அவங்கள கண் தெரியாத சஹாபி, உம்மு மக்தும் இல்ல, இன்னொரு கண்